ஓகே சூப்பர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம என்ன பண்ணோம்னா பைத்தானோட பேசிக்ஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் அண்ட் நம்ம சில டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணோம். அண்ட் in our today's session நம்ம பார்க்க போகிறது, ஸோ we are going to learn some called as 4 topics. So operators, 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 collection, if and else, loop and functions. So இந்த 5 டாபிக் தாங்க. So the 4 topics நம்ம என்ன பண்ணோம்னா, so we will be focusing on like every few minutes, like நம்ம 15 minutes will be focusing on these topics. And நம்ம functions அப்படின்ற டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ரியல் டைம் அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதை பேச ஆரம்பிச்சுட்டு அது கூடவே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக்கை நான் சேர்த்து நான் ஐ வில் பி டேக்கிங் யூ த்ரூ. ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா ஆஃப் த டே. அண்ட் நம்ம இந்த டாபிக் முடிக்கும் போது லாஸ்ட் 45 minutesல வில் கம்ப்ளீட் அவர் செஷன். ஓகே டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் என்னன்னா we are going to see something called as operators அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த செஷன் ஸ்டார்டிங்ல லைக் டைரக்ட்லி we are going to deep dive in. நம்ம we are not gonna like இந்த பேசிக்ஸ் ஸ்டார்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டைரக்டா நம்ம என்ன ப்ரீவியஸ் செஷன் நம்ம ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தியரிட்டிக்கல்லாம் பார்த்துட்டனால இன்னைக்கு we are going to continue from where we left off in our previous session. ஸோ என்னோட பிபிடி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற weekend.py என்ற ஃபைல் நான் என்ன பண்ணிக்கிறேன், let me open that with Visual Studio Code. Okay, and நம்மளோட கோட் எல்லாமே நமக்கு இங்க இருக்கும். And here let us go on with the topic of something called as operators. Okay, and நம்ம operators அப்படின்ற டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி just hold on. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த operatorsன்ற கோட் நம்ம டைப் பண்றதுக்கு பதில் Python notepad. Okay, done. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to talk something called as operators அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட் அந்த ஆப்ரேட்டர்ஸ்ன்ற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம எழுதின கோடை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், let us have a look into this. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to highlight some things and நீங்க அது என்ன டாபிக் அது என்ன படிச்சோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங், ஸோ what is this called as in Python? String. Super, string. So இந்த printன்றது Function name. சூப்பர். ஒரு what is this a x இதெல்லாம் Variables. ஸோ அப்ப அதே மாதிரி இந்த intன்றது Data types. data type, but here what it is? Integer data type. data type இல்ல ஒரு bracket இருந்துச்சுன்னா what is it called? String Function. into function. It's a function. So நம்ம type castingல நம்ம we have seen some functions. Okay, super. So அப்போ typeன்றது Data type. Keyword. no still Data type. Integer. Variable type. இல்ல எந்த டைப் என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடி என்ன டைப்ல இல்ல இப்ப கண்டுபிடிக்கிறது கான்செப்ட் என்னன்னா டைப் ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். சோ வாட் இஸ் திஸ் கால்ட் as function. அதுதான். சோ நம்ம அதோட மீனிங் இல்ல, இது டைப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ்ன்றது வேரியபிள், இது ஒரு ஸ்ட்ரிங், அப்ப பிரிண்ட்ன்றது Function. done. So அப்போ இந்த கோட்ல I can understand everything. So I can understand everything in the sense, இப்போ இங்க நான் எதை ஹைலைட் பண்ணாலும், ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங் எழுதிருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு ஃபங்க்ஷன் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் போல போட்டிருக்கீங்க, இன்புட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஏன்றது ஒரு வேரியபிள், எக்ஸ்ன்றது வேரியபிள், ஏன்றது வேரியபிள், அந்த ஏன்ற வேரியபிளை இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கீங்க, பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். யூ கேன் ஐடென்டிஃபை ஈச் அண்ட் எவ்ரி லைன். இங்க நம்ம என்ன எழுதியிருக்கோன்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதே மாதிரி நம்ம பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ல நீங்க மொத்தம் 3 பாஸ் பண்ணிருக்கீங்க. ஒன்னு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க, ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, அடுத்து டைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு எக்ஸ்ன்ற வேரியபிளை கொடுத்துருக்கீங்க. இது மூணுத்தையுமே எனக்கு என்ன பண்ணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணும். டன். ஆனா நம்ம இது வரைக்கும் நம்ம கோட்ல நம்ம செஷன் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம பத்தி பேசியாச்சு, எக்ஸப்ட் இந்த ஈக்குவல்னா என்ன அண்ட் இந்த பிளஸ்னா என்ன அதை பத்தி நம்ம இன்னும் பேசவே இல்லை. ஏன்னா நம்ம செஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் நம்ம எழுதியிருக்கோம். வாட் இஸ் திஸ் ஈக்குவல் மீனிங், அதுதான் நம்ம பார்க்காத டாபிக். அண்ட் அந்த டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to look into it in the next segment, so which is called as operator. ஸோ அப்போ பைத்தான்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்.
So let us have a look into this. First, மொத்தமா ஆப்ரேட்டர் என்ன வெரைட்டிஸ்ல இருக்குன்னா 4 வெரைட்டிஸா இருக்கு. What are they அப்படின்னா, we have arithmetic, assignment, comparison and logic. Arithmetic is pretty straightforward. It's easy. So meaning 10 plus 10 is equal to 20. So 10 minus 10 is equal to 0. So there is nothing to teach. So directly I'll write it. So 10 into 10 will be 100, and the double star அப்படின்றது என்னன்னா exponent. அப்படின்னா 10 to the power of 10. அது ரொம்ப பெரிய நம்பர் ஆயிடும். So let's say 2 to the power of 3. So 2 into 2 into 2. So I'll be getting a result. So 2 to the power of 3. So it should be giving me an answer of 8. And 10 divided by 3 nu potukren. So 10 divided by 3. So 10 3 ala perfect divide agadu. Suppose 3.33333, it will be keep on going. And similarly, now next we'll have quotient. And next in the symbol pair remainder. So divide, multiply, addition, subtraction is fine. So rendu star potting, it means 2 to the power. And double slash into the quotient and percentage into the remainder. What is this quotient and remainder? So இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான symbols தான். Just நம்ம quick-ஆ what is what அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு let us brush it off. And இப்போ நார்மலா when someone tell you to divide a number, so இப்போ உங்களுக்கு ஒரு pen and paper கொடுத்து ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்றாங்கன்னா, let's say you'll put 10 divided by 3. So அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3 times 3 is 9, and you will say the remainder will be 1. So in the way you will be doing it. Okay. So this is called as quotient, and this one is called as remainder. So அதே தான் அங்கேயும் நமக்கு ஆன்சரா வரும். So when you say 10 double slash 3, நான் நீங்க டிவைட் பண்ணும்போது இங்க மேல என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் quotientல வரப்போகுது. So here the answer is 3. And 10 3 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ that is going to be a remainder answer, which is going to be 1. Done. So அப்போ நம்ம இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணோம்னா you will be getting an output of, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே let us check out the output, which is 20, 0, 100, 8, 3.3333, quotient is 3 and remainder is 1. So arithmetic operatorன்றது it's just basic max. அது எங்க வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டாபிக்ல இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. So it's basics, you can use it whenever and wherever you want. Done. So இப்போ arithmetic operator மாதிரியே we have something called as assignment operator. இதெல்லாமே நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் வச்சு நம்ம அடுத்த செஷன் நம்ம பார்ப்போம். arithmetic addition subtraction you can use it anywhere. இங்க தான் ஆட் பண்ணணும், இங்க தான் மைனஸ் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை கண்டிப்பா நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா நம்ம while loop அப்படின்னு இன்னைக்கு படிப்போம். அந்த while loopன்ற டாபிக்ல we will be using this assignment operator. So என்ன பண்றேன், let me ஓகே. ஸோ இங்கவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது என்னன்னா இந்த ஈக்குவல் அப்படின்றது அசைன்மெண்ட். 2 வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா அது வேற கம்பேரிசன்ல போயிடும், அதை நம்ம அடுத்து படிப்போம். ஒரு வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா அது அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்னா என்னன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்தே a ஈக்குவல் சம் நம்பர். அப்ப நம்ம ஒரு வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். ஸோ அதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ we are saying this equal to அப்படின்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்ப என்ன பண்றேன்னா 10 ஒரு நம்பரை ஏன்னு ஒரு வேரியபிள்ல நான் அசைன் பண்றேன். அப்ப பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் 10 வரும். இதான் நம்ம முதல் 2 லைன் ஆஃப் கோட். ஸோ ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட். ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், டிவைடு, மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பார்த்த எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் கீழே இருக்கு. ஆனா எண்டிங்ல ஈக்குவல்னு ஒரு சிம்பிளோட முடியுது. இப்ப வாட் இஸ் திஸ்? இது என்னது? இதுக்கு என்ன மீனிங்? சப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஃபார்முலா மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. ஸோ என்ன ஃபார்முலானா, இப்போ a பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு என்ன எழுதுறோம்னா, நார்மலா a ஈக்குவல் டு 10ன்ற மாதிரி, a ஈக்குவல் டு 5ன்ற மாதிரி இங்க a பிளஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்றாங்க. இது என்ன ஆகும்னா ஒரு ஃபார்முலா மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். என்ன ஃபார்முலானா உங்களோட லெஃப்ட் ஈக்குவல், லெஃப்ட் சிம்பிள், ரைட், இதுதான் ஃபார்முலா. ஸோ a ஈக்குவல் a பிளஸ் 5 இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறீங்க. ஸோ இதுதான் இங்கேயும் a மல்டிப்ளை ஈக்குவல் டுனா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அது லெஃப்ட் ஈக்குவல், லெஃப்ட் சிம்பிள், ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண எழுதப்போம், a ஈக்குவல் a இன்டூ 2. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் மீனிங்? இது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த பெயிண்டே யூஸ் பண்ணி, ஸோ லெட் மீ ரிமூவ் எவ்ரிதிங் அண்ட் லெட் மீ புட் திஸ் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட், திஸ் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலா நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க.
ஸோ when you are creating a variable, ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல முதல் லைனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணியிருக்கேன்னா a ஈக்குவல் டு 10. அப்ப 10 என்ன ஏன்ற வேரியபிள்ல 10 அப்படின்னு ஒரு டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்ல ஏக்குள்ள என்ன இருக்கோ அது 10 வருது. சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது லைனுக்கு வரும். a ஈக்குவல் டு a பிளஸ் 5. இப்போ கரண்டா a ஈக்குவல் டு a பிளஸ் 5. ஸோ ஏவோட வேல்யூ மெமரியில என்ன இருக்குன்னா 10 இருக்கு. அப்போ இட் வில் கம் ஹியர் லைக் 10 பிளஸ் 5. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 5 அப்படின்னு வரும். ஸோ 10 பிளஸ் 5 அப்படின்றது என்ன ஆகும்னா இட் வில் பிகம் 15. அப்போ 15ன்றது ஸோ 15 a ஈக்குவல் டு 15. அப்ப என்ன ஆகும்னா இந்த 10ன்றது டெலீட் ஆயிட்டு புதுசா ஏன்றதுக்குள்ள 15ன்றது போய் ஸ்டோர் ஆயிரும். அப்ப புது வேல்யூ 15 ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்ப அடுத்த லைன்ல நீங்க பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டா இப்ப ஏல இருக்கிற 15ன்றது அவுட்புட் ஆக வரும். அடுத்து நம்மளோட 5th லைன் வருது. a ஈக்குவல் டு a இன்டு 2. ஸோ இப்போ கரண்டா a ஈக்குவல் டு கரண்டா மெமரியில் என்ன இருக்குன்னா 15 இருக்கு. ஸோ அப்போ 15 இன்டு 2 which should be giving me a value of 30. அப்ப என்ன ஆகும்னா என்னோட 15ன்றது டெலீட் ஆயிட்டு இப்போ புது வேல்யூ 30ன்றது ஏன்ற வேரியபிள்ல போய் உட்காந்துரும். அப்போ ஓவர் ரைட் ஆயிரும். பழைய வேல்யூ டெலீட் ஆயிட்டு புது வேல்யூ உள்ள போய் அந்த வேரியபிள் உட்காந்துருச்சு. ஸோ when you say print a, you will be getting an output of 30. அப்போ இந்த கோடை ரன் பண்ணா you can see here எனக்கு ஃபர்ஸ்ட் 10ன்ற அவுட்புட், அடுத்தது 15 மாறிச்சு, அடுத்தது 30 மாறி இருக்கு. அப்ப என்னோட கோட் ரன் ஆகும்போது நான் வச்சிருக்கிறதே ஒரே வேரியபிள் தான். 3 லைன்லயுமே பிரிண்ட் ஏ பிரிண்ட் ஏ பிரிண்ட் ஏன்னு தான் கொடுக்குறேன். ஆனா கோட் ரன் டைம்ல ஏவோட வேரியபிள் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தைக்கு வேரியபிள்னு பேர் வச்சு. வேரியபிள் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதேதான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஏன்ற வேரியபிள்ல 10 இருந்துச்சு, அடுத்து 15 இருக்கு, அடுத்து 30 இருக்கு. இதோட நம்ம ரியல் டைம் யூசேஜ் எங்க யூஸ் பண்ணுவோம்னா வைல் லூப்ல யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த சிம்பிள்னா என்னன்றதை நம்ம ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்கிறோம். ஆனா அதை நம்ம வைல் லூப்ன்ற டாபிக்ல we will be using it. டன். ஸோ இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் we have some easy operators. இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது you will have a better idea. நம்ம வைல் லூப் அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி அண்ட் ஐடியா கிடைக்கும் எங்க இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரியே we have something called as comparison operator. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா 2 விஷயத்த கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஸோ 2 விஷயத்த கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பேர்லயே கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் அகெயின் ஃபேமஸ். நம்ம அடுத்து பார்க்க போற இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்லயும் சரி, வைல் லூப்ன்ற டாபிக்லயும் சரி இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பயன்படுத்தும். ஸோ 2 வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா இட் இஸ் அ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் which is equal to 10 is equal to 10னா ஆமா ரெண்டுமே சேம் தான், அப்ப ட்ரூ. 10 is not equal to 10னா false, and 10 is greater than or equal to 10னா true, and 10 is smaller than 10னா இல்ல ஒரே நம்பர் ஆச்சு false, less than or equal to 10னா true, and less than 10னா false. அப்ப 2 நம்பரை கம்பேர் பண்ணி எனக்கு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை கொடுக்கும். அண்ட் நீங்க ரன் பண்ணி பார்த்தாலும் and this is the output which you will get. So run. So 6 லைன்ல true false true false true false ன்னு சொல்லிட்டு I'm getting this output. So easy as. And now இப்போ நமக்கு if and else and while loop அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக்ல கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பயன்படுத்துவோம்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் while loopல பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபைனல் ஆப்ரேட்டர்ன்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா so we have something called as, ஸோ நம்மளுக்கு இங்க அண்ட் ஆர் நாட் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே சிம்பிள்ஸ், இது எல்லாமே கிரேட்டர் தென் லெஸ் தென்ன்றது சிம்பிள். ஆனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் மட்டும் சிம்பிள் கிடையாது, 3 வார்த்தை இருக்கு. அப்ப இந்த 3 வார்த்தையும் எதுக்கு அடியில வரும்னா கீவேர்ட் அப்படின்றதுக்கு அடியில வரும். ஸோ அண்டு ஆறு நாட்ன்றது கீவேர்ட்ஸ். ஸோ பைத்தானால ரிசர்வ் பண்ணப்பட்ட வார்த்தைகள். அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ற மீனிங். அது என்ன அர்த்தம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல அண்ட் ஆறு நாட்டுக்கு அடியில ஒரு 3 கீவேர்ட் நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், let me write 10 not 10 is equal to 10. கொஞ்சம் அந்த ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஸோ இட் லுக்ஸ் கிளீன். அந்த ஸ்பேஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், doesn't matter, பட் ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அண்ட் ஆர் நாட்னா என்ன அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டேபிள் நம்ம படிக்கணும். ஸோ we need to learn a table. So what is that table? So what is it now? நமக்கு அண்டுக்கு தனியா ஒரு டேபிள் இருக்கு.
நெக்ஸ்ட் ஆருக்கு தனியா ஒரு டேபிள் இருக்கு, அதே மாதிரி நாட்டுக்கு தனியா ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ வாட் we are going to do is அண்டுக்கு ஒரு டேபிள் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ சிம்பிளி யூ கேன் சே, லெட் மீ ஜூம் இன் a bit. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we can say true and true is equal to true and false is equal to false and true is equal to false and false is equal to இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். ஸோ true and true, இப்போ and டேபிள் என்னன்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என் டோட்டல் அவுட்புட் ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலுமே என்னோட டோட்டல் அவுட்புட்ன்றது ஃபால்ஸ். ஸோ திஸ் இஸ் an example of and டேபிள். ஸோ அண்டில் when both your condition has to be true, அப்போதான் அவுட்புட் ட்ரூ, இல்லைன்னா எல்லாமே ஃபால்ஸ். ஆர் டேபிள் நம்மளுக்கு எப்படின்னா, ஸோ ஒன் செகண்ட், லெட் மீ ரைட் தென். ஓகே, ஸோ ஆர் டேபிள் நம்மளுக்கு எப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே டோட்டல் அவுட்புட் ட்ரூ தான். இங்க ரெண்டுமே ட்ரூ, அப்போ ட்ரூ. அட்லீஸ்ட் ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட போதும், அப்பயும் ட்ரூ தான். இங்க ஒரு ட்ரூவா இருக்கனால ட்ரூ. எப்ப எல்லா கண்டிஷனும் ஃபெயில்ஸ் ஆகுதோ அப்பதான் என் டோட்டல் அவுட்புட் ஃபால்ஸ். ஸோ அப்ப இதுதான் அண்டுக்கான டேபிள், ஆருக்கான டேபிள். அண்ட் சிமிலர்லி நாட் அப்படின்றதுக்கு டேபிள்லாம் கிடையாது. நாட்ன்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க நாட் ட்ரூ அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது அப்படியே தலைகீழ ஃபால்ஸ்ன்னு மாறும். நாட் ஃபால்ஸ்னா அப்படியே தலைகீழ ட்ரூ. ஸோ ஒரு தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த நீங்க இது உண்மை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இது பொய் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மீனிங் தான். உண்மைன்னு சொன்னாலும் பொய் இல்லைன்னு சொன்னாலும் இட் மீன்ஸ் த சேம் திங். அதுதான் இங்கேயும். ஸோ நவ் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்ட் ஆர் நாட். இப்போ நம்ம இந்த அண்ட் ஆர் நாட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்க போறோம். ஸோ இப்போ 10 is equal to 10 and 4 is less than 6. இப்போ 10 is equal to 10 னா ட்ரூ, அண்ட் 4 6 விட சின்னதா, அதுவும் ட்ரூ தான், ட்ரூ. அப்போ என்னோட டோட்டல் அவுட்புட்ன்றது என்ன வரும்னா, டி அண்ட் டி. என்னோட டேபிள் பார்க்கும்போது ரெண்டு இன்புட்டும் ட்ரூன்றனால டோட்டல் அவுட்புட் ட்ரூ. அண்ட் சிமிலர்லி டி அண்ட் இங்க நான் என்ன சொல்றேன், 4 6 விட பெருசுன்னு சொல்றேன், இல்லையே, இது ஆக்சுவலா ஃபால்ஸ் ஆச்சு. சப்போர்ட் டி அண்ட் எஃப். ஸோ டி அண்ட் எஃப் அப்படின்றது மை டி அண்ட் எஃப் என்னோட ஃபைனல் அவுட்புட் வில் பி சம்திங் கால்ட் அஸ் ஃபால்ஸ். அண்ட் ஃபைனலாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏன்னா நம்ம இப்போ அண்ட் யூஸ் பண்ணல, நம்ம ஆர் யூஸ் பண்றோம். 10 is equal to 10 ட்ரூ, ஆர் 4 6 விட பெருசுன்றது ஃபால்ஸ். ஆனா இப்போ நம்ம டிஆர்எஃப் அப்படின்ற கேட்டகரியில வரனால, அதுவும் ஆர் டேபிள்ன்றனால டோட்டல் அவுட்புட் வில் பி ட்ரூ. அண்ட் ஃபைனலாக நீங்க நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ நாட் ட்ரூன்றதுக்கு மீனிங் யோர் அப்படியே இன்வர்ஸ்ல யூ வில் பி கெட்டிங் an output of false. So this is an example of logical operator. So இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னாலும் you will be getting, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே ட்ரூ ஃபால்ஸ்ன்ற ஃபைனல் அவுட்புட் மட்டும்தான் வரும். எப்படி இது வந்துச்சுன்றதுக்கு நமக்கு இந்த டேபிள், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா தெரிஞ்சிச்சுன்னா it only shows the final output. அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டருமே இஃப் அண்ட் எல்ஸ், வைல் லூப் அப்படின்ற டாபிக்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ வி ஹாவ் லேர்ன்ட் வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் பிரசன்ட் இன் பைத்தான். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கா ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல நம்ம யூஸும் பண்ணுவோம். நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற படிக்கும்போது, லூப்ன்ற டாபிக் படிக்கும்போது வில் பி யூசிங் இட். பட் பிஃபோர் மூவிங் ஆன் டு தோஸ் கான்செப்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு டாப் 4 டாபிக்ஸ்ல நம்ம ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம மீதி 3 டாபிக் ரிமைனிங் பிஃபோர் கோயிங் டு ரியல் டைம். ஸோ அந்த மீதி 3 டாபிக் போறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் இன் த கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்? ஓகே ப்ரோ, ஒரே ஒரு டவுட்டு. ஜஸ்ட் நான் அப்பதான் ஒரு 5 minutes நான் ஜாயின் பண்ணேன். நம்ம ஆப்ரேட்டர் மட்டும் தான் பார்த்தோமா இதுக்கு முன்னாடி? என்ன பார்த்தோன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? இல்ல, ஆப்ரேட்டர் மட்டும் தான் பார்த்தோம், அதுக்கு மேல எதுவும் எடுக்கல. ஓகே ஓகே ஓகே. இஃப் எல்ஸ் வைல் லூப்ல என்ன பார்க்கல? இல்ல, இனிமே தான். ஓகே ஓகே ப்ரோ, ஃபைன் ப்ரோ. சார் 79th லைன்ல a plus equal to fine சொல்லுங்க. அது கேஸ் சென்சிட்டிவ் சார். ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஓகேங்களா, கொடுக்கலாம் பிரச்சனை இல்லைங்களா? ஸ்பேஸ் கொடுக்கலனா பிரச்சனை இல்லைங்க. இங்க இல்லைங்களா? ஓகே சார். இங்க ஸ்பேஸ் கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அது ஏன்ற அறையில போய் சேவ் ஆயிடும். இங்க நீங்க இப்படி கூட இவ்வளவு ஸ்பேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த ஒரு லைன் அது படிக்கும். ஓகே சார். ஓகே சார். இந்த கான்செப்ட் படி ஈக்குவல்ட்டுங்கிறது செகண்ட் ஹாஃப் தான் வருமா சார்? ஃபர்ஸ்ட்ல ஈக்குவல் டு பிளஸ் அந்த மாதிரிலாம் வராது இல்ல சார்? ஃபர்ஸ்ட்ல ஈக்குவல் டு பிளஸ் வராது. ட்ரை பண்ணீங்கன்னா அது மெமரியில என்ன வேல்யூ இருக்குன்னே தெரியாதுல்ல. இப்போ நீங்க இந்த லைன் 2 லைன் எடுத்துருங்க. இப்போ a plus equal to 5 கொடுக்குறீங்க.
a equal to a plus y. கரண்டா ஏல என்ன வேல்யூ இருக்கு? எதுவுமே இல்ல. சோ அப்ப இந்த லைன் வெறும் இந்த 4 லைன் மட்டும் ரன் பண்ணா எரர் அடிக்கும். ஓகே சூப்பர். சோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4 டேட்டா டைப் பார்த்தோம். வாட் ஆர் தே? இன்டிஜர், float, string, string, boolean. Okay, so super. Integer, float, string, boolean அப்படி 4 பார்த்தோமா? இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம இன்னொரு 3 பார்க்க போறோம். +1 ஒன்னு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ இப்போ we have seen 4 data types: integer, string, float, boolean அப்படி 4 பார்த்தோங்க. ஆனா இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு 3 சொல்லி தரேன், which is called as list, tuple, set அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃபால்ட்டாக உங்க பைத்தான்ல இருக்கு. So list, tuple, set. So what is this list, tuple, set? என்ன இது? என்ன புது டாபிக்? இது எதுக்காக படிக்கிறோம்? ஆபரேட்டர்ஸ்ன்றது பேசிக்ஸ். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் பைத்தான்ல இருக்குன்னு நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ அந்த டாபிக்கோட பைத்தானோட பேசிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னலாம் பேசிக்ஸா பைத்தான்ல அவைலபிளாக இருக்குன்றத நம்ம அந்த டாபிக்கோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம போகிறோம். ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு we are going to look into it. ஸோ இப்போ let us check out an example. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு 5 நம்பர் இல்ல 10 நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்றேன். ஸ்டோர் 10 நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? a equal to 1, b equal to 2, c equal to 3, d is equal to 4, e is equal to 5, f is equal to 6, f g h அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக வேண்டியதா இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேரியபிளும் ஒரு நம்பர்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you are getting to store. இப்போ சடனா திடீர்னு 6 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஈல இருக்கா எஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூசிங் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி பல வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றதுமே கன்ஃபியூசிங் தான். அப்போ தட் இஸ் வேர் we are going to learn a topic which is called as collection. அப்படின்னா ஒரே வேரியபிள்குள்ள நம்ம மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். ஆனா அப்படி மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்றோம்னா அது ஒன் ஆஃப் த கலெக்ஷனுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னா we have something called as list, tuple, set அப்படின்னு 3 இருக்குங்க. list, tuple, set அப்படின்னு 3 things. So first let us discuss what is list. So அப்ப நான் என்ன பண்றேன்? let me open square brackets and இங்கேயும் கடைசியில ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறேன். So listன்றது என்னன்னா it is denoted by square bracket. அப்ப நீங்க ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம்னா நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா it is called as a list. இப்போ நான் காமிக்கிற பாருங்க, print a, print the type of a. சரி, எனக்கு ஏவும் பிரிண்ட் பண்ணு, ஏவோட டேட்டா டைப்பையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இதே கூட நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட்ல எனக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டா வரும். ஸோ அப்போ நான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் பயன்படுத்தினால இட் இஸ் கால்ட் அஸ் அ லிஸ்ட். ஸோ இப்போ இதுவே நான் ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் பெராந்தசிஸ் பயன்படுத்தினா போதும். ஸோ பெராந்தசிஸ் பயன்படுத்தினா போதும், மீனிங் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை எடுத்துட்டு இப்படி இந்த சிம்பிள், ஸோ பெராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணனா ஹியர் ஆஃப்டர் இதே கோடு வெறும் அதே ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் தான் மாத்தினேன். இனிமே இதுக்கு பேர் டியூப்பிள். ஸ்கொயர் பிராக்கெட் தூக்கிட்டு பெராந்தசிஸ் போட்டா இட் இஸ் கால்ட் அஸ் அ டியூப்பிள். அண்ட் ஃபைனலா கர்லி பிராக்கெட் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஒரு கர்லி பிராக்கெட் போட்டீங்கன்னா ஸோ செட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் denoted by curly brackets. அப்ப நீங்க அதே கோடு வெறும் curly bracket மாத்தி ரன் பண்ணீங்கன்னா here after it is called as a set. அப்ப ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா லிஸ்ட், parenthesis போட்டா tuple, ஜஸ்ட் ஒரு curly bracket மட்டும் போட்டீங்கன்னா it is called as a set. அப்ப இவங்க 3 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? what is a list, what is a tuple, what is a set? இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்ல நம்ம எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். So let me give you an example. So let me teach you an example. What is this? So what is a list அப்படின்னு கேட்டீங்கன்னா list is a collection of data types அப்படின்னு சொல்லலாம். So listோட மீனிங் என்னன்னா it's a collection of data types. So அப்ப நம்ம முதல்ல லிஸ்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்படியே டியூப்பிள் செட்னு நம்ம 1 by 1 போலாம். ஸோ லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஒரு வேரியபிள் போட்டு நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள டேட்டா கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அ லிஸ்ட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப். அப்படின்னா 10, 55.55, ஹலோ, ஒரு 100, வேற எனக்கு பூலியன் இருக்கு, ஃபால்ஸ், 99, 5.6 அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் வேல்யூஸை நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எழுதலாம்.
ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எழுதுனா ஒரு இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், பூலியன், இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஆனாலும் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லிஸ்ட் தான். ஸோ அப்போ நீங்க என்ன டேட்டா டைப் வேணாலும் நீங்க உள்ள எழுதிக்கலாம். ஆனா கமா போட்டு அதை கரெக்டாக செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தா, லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்னு பார்த்தோம். ஸோ இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு, டியூப்பிளுக்கு, செட்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ், எதுக்காக இந்த மாதிரி 3 இருக்கு, ஒன்னுத்துக்கும் இன்னொருத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட். ஆர்டர்னா என்னன்னா, உங்களுக்கு இந்த நீங்க இப்படி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்கனாலே பைத்தான் என்ன பண்ணும்னா, அவங்களோட கம்ப்யூட்டர்ல, உங்களோட மெமரியில இதை ஒரு ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆர்டர்னா என்னன்னா, இந்த முதல் எலிமெண்ட்டுக்கு அதுவே 0ன்னு ஒரு நம்பர் கொடுத்துரும். இந்த ரெண்டாவதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 6, அப்படியே சொல்லிட்டு எத்தனை இருக்கோ எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துரும். இந்த நம்பருக்கு பேரு இண்டெக்ஸ். ப்ளூரல்ல இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மீனிங் என்னன்னா, இப்ப நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு மொத்த லிஸ்ட்டுமே அவுட்புட்டா வருது, எல்லாமே வருது. ஆனா என்ன சொல்றோம்னா, எனக்கு ஏல பர்டிகுலரா எனக்கு ஹலோன்றது மட்டும் அவுட்புட்டா வேணும், எனக்கு பர்டிகுலரா இந்த 100 மட்டும் அவுட்புட்டா வேணும். அப்ப நான் என்ன பண்றது? ஸோ ஏ பக்கத்துல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எனக்கு இந்த இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தான்ல அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ்ல, ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த லாங்குவேஜஸ்ல நம்பர் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 தான். ஸோ 0, 1, 2, 3. ஸோ அப்போ 0, 1, 2ன்ற போது இந்த 3வது பொசிஷன்ல இருக்கிறது தான் எனக்கு. ஸோ அப்போ ஏ ஆஃப் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஹலோன்றது மட்டும் அவுட்புட்டா வரும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ திஸ் இஸ் an example of, so how do you identify a particular value and how do you print it out? And இப்போ நான் அந்த பாயிண்ட்ல வரேன், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்னா 100 ஆர்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ நம்ம இருக்கிற எந்த வேல்யூ வேணாலுமே நம்ம ஒரு ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம டிஃபால்ட்டா லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்குது, அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் வாட் இஸ் ஆர்டர்ட் அப்படின்ற மீனிங். அடுத்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் இருக்குன்னா, விச் இஸ் கால்ட் அஸ் சேஞ்சபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ சேஞ்சபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ஏதாவது மாத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த 100 நான் 500 மாத்தணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு அதை தூக்கிட்டு வேற ஏதாவது நான் போடணும்னு நினைக்கிறேன், அதையும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஆஃப், ஸோ ஏ ஆஃப் ஏல எனக்கு 100ன்றது தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஏ ஆஃப் 100 இஸ் ஏ ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்றேன், வேற ஏதாவது நம்பர் 999 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த 100ன்றது டெலீட் ஆயிட்டு 999 வந்து அங்கே உட்காந்துரும். ஸோ கோடை ரன் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், 100ன்றது ரிமூவ் ஆயிட்டு 999 வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஏ பண்ணும்போது 100 உள்ள இருந்திருக்கு. அடுத்து நான் பிரிண்ட் ஏ ஆஃப் 2 பண்றேன், ஏ ஆஃப் 3 மாத்திடுறேன் 99 999. பிரிண்ட் ஏ கொடுக்கும்போது எனக்கு அது சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க என்ன டேட்டா டைப்ல வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ அப்படின்னு ஹலோ ஆல்ரெடி இருக்கு, டேட்டா அப்படின்னு சும்மா கொடுத்து நான் ரன் பண்ணனா அந்த 100ன்றது டெலீட் ஆயிட்டு அதுல டேட்டான்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து உள்ள உட்காந்துருச்சு. அப்ப இட் இஸ் சேஞ்சபிள். ஸோ சேஞ்சபிள்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ், யூ கேன் மாடிஃபை இட். அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ன்றது என்னன்னா, லிஸ்ட் ஆல்சோ அலவுஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். லிஸ்ட் ஆல்சோ அலவுஸ் டூப்ளிகேட் மெம்பர். டூப்ளிகேட் மெம்பர்ன்றதுக்கு மீனிங், நான் இங்க என்ன பண்றேன், எக்ஸ்ட்ராவா நான் இங்க 1111111 கொடுக்குறேன். ஸோ 1111 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா யூ கேன் see here எனக்கு நிறைய ஒன்ஸ் வருது. அப்போ நீங்க சேம் ரிப்பீட்டிங் வேல்யூஸ் உள்ள வச்சிருந்தாலும் அதை அலோவ் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் an example of நம்மளுக்கு வாட் இஸ் a list. ஸோ அலவுஸ் டூப்ளிகேட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, I have given you an introduction to list. ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். லிஸ்ட்னா இனிமேல் யாருன்னா லிஸ்ட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு மல்டிபிள் வேல்யூஸை ஒரே வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆர்டர்ட், இட்ஸ் சேஞ்சபிள் அண்ட் டூப்ளிகேட் மெம்பர்ஸ் உள்ள இருந்தாலும் அலோவ் பண்ணுங்க. இதுதான் நம்ம லிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் கிரியேட்டட் பை ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். இதை நீங்க தியரிட்டிக்கலா சொல்றதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஆனா லிஸ்ட்டை பத்தி இன்டெப்தா படிக்கணும், இன்டெப்தா போகணும்னா அதுவே உங்களுக்கு ஒரு என்டையர் செஷனாவே என்னால் எடுக்க முடியும். ஸோ அது மட்டுமே நான் லிஸ்ட்ல இருக்கிற அவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எஸ்டர்டே செஷன்லேயே வந்திருக்கணும் ஒரு ஜிப் ஃபைல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு பைத்தான் மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஜிப் ஃபைல் வந்திருக்கும். சப்போஸ் வரலன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு நான் இந்த பைத்தான் கோடோட இந்த ஜிப் ஃபைல் எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணிருப்பேன் என்னோட மென்டாஸ்க்கு. அந்த மென்டாஸ் உங்களோட ரெஸ்பெக்டிவ் குரூப்புக்கு சென்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ இந்த ஜிப் ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். இந்த பிபிடியும் இருக்கும், இந்த பிபிடி யூஸ் பண்ற பிபிடியும் இருக்கும். எக்ஸ்ட்ராவா 4 வேர்ட் டாக்குமெண்ட், சில நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம பார்க்கற சில ரியல் டைமுக்கான கோடு இருக்கும். ஸோ இங்க நமக்கு 4 வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த வேர்ட் டாக்குமெண்ட்ன்றது லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் சம்பந்தமான கோடு வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கும், கீழே நான் கோடையும் கொடுத்துருக்கேன், டெஃபினிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ உங்களோட ஒர்க் என்ன, ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூ ஆர் கோனா ஜஸ்ட் காப்பி த கோட். ஏன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன கொஸ்டின்னா, இப்போ எனக்கு இந்த 100க்கும் ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணணும், எனக்கு இந்த 5.6 டெலீட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இப்போ 4, 5, 6ஓட இண்டெக்ஸ் வேணும். நான் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அப்போ எனக்கு இந்த 4, 5, 6ஓட இண்டெக்ஸ் வேணும். ஸோ அப்போ நம்ம இண்டெக்ஸ்னா என்ன, இந்த நம்பர் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு. அப்போ அது எல்லாத்துக்குமே இங்கே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். அப்போ உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த கோடை காப்பி பண்ணணும் அண்ட் யூ ஆர் கோனா ரன் இட். அண்ட் ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நீங்க இந்த அவுட்புட் அப்படின்னு நான் இங்கே இடம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த கோடை காப்பி பண்ணுவீங்க, காப்பி இட், கோ டு யுவர் எடிட்டர், பேஸ்ட் இட், இந்த கோடை ரன் பண்ணுவீங்க. ரன் பண்ணி வர அவுட்புட்டை இங்க எனக்கு அவுட்புட் இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் யூ வில் சேவ் திஸ் டாக்குமெண்ட். அப்போ இதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாஸ்க், நான் எஸ்டர்டே செஷன்ல எந்த விதமான டாஸ்க்கும் நான் கொடுக்கல, பிகாஸ் இட்ஸ் த கம்ப்ளீட் பிகினிங் செஷன். ஸோ அதை நான் எதுவுமே கொடுக்கவும் முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் அஸ் ஓப்பன் அ நோட்பேட். நோட்பேட் ஓப்பன்ல இருக்கா இல்லை, லெட்ஸ் ஓப்பன் அ நோட்பேட் அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த டாஸ்க் ஃபார் த டே. ஸோ லெட் மீ ஷேர் மை நம்பர் 9150087745. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸோ யூ ஆர் கோனா கம்ப்ளீட் த 4 வேர்ட் டாக்குமெண்ட்ஸ். 4 வேர்ட் டாக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கு தனியா, லிஸ்ட்டுக்கு தனியா, டியூப்பிளுக்கு தனியா அண்ட் செட்டுக்கு தனியா உங்களுக்கு 4 வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. யூ ஆர் கோனா கம்ப்ளீட் தட். ஸோ அதே மாதிரி நிறைய டாஸ்க் இன்னைக்கு இருக்கு which will help you out. ஸோ இப்போதான் உங்களோட ஃபர்ஸ்ட் திங் which is what is a list. லிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் which is ordered, changeable and allows duplicate. டியூப்பிள்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம ரெண்டாவது. ஸோ சேம் டியூப்பிளோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். இன்டெப்தா நான் உங்களுக்கு டாஸ்காவே அந்த ஆர்டிகல் நான் சென்ட் பண்ணியிருக்கேன், which you can refer it out. ஸோ இப்போ வாட் இஸ் அ டியூப்பிள்னு கேட்டிங்கன்னா, டியூப்பிள் இஸ் அ கலெக்ஷன் which is ordered, அதுவும் ordered and it is unchangeable and allows duplicate members. அப்போ லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டும் டியூப்பிள் ரெண்டுமே ஆர்டர்டு, லிஸ்ட் டியூப்பிள் ரெண்டுமே டூப்ளிகேட் மெம்பர் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, லிஸ்ட் இஸ் சேஞ்சபிள் அண்ட் டியூப்பிள் இஸ் unchangeable. அப்படின்னா என்ன, லெட் அஸ் செக் அவுட் an example. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லைன் எல்லாம் நான் கமெண்ட்ல போட்டுருங்க, இதெல்லாம் எனக்கு ரன் ஆக வேணான்னு. அண்ட் ஸோ இப்போ கரண்டா இப்போ இந்த 2 லைன் மட்டும் தான் ரன் ஆகும், மீதி எல்லாமே கமெண்ட் தான். ஸோ அப்போ இந்த 2 லைன் மட்டும் ரன் ஆச்சுன்னா எனக்கு வரப்போற அவுட்புட் என்னன்னா, இது எனக்கு லிஸ்ட் அப்படின்னு ஒரு அவுட்புட்டா வருது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை எடுத்துட்டு இங்க ஒரு parenthesis, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை எடுத்துட்டு இங்க ஒரு parenthesis. இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு லிஸ்ட்ன்னு இருந்தது டியூப்பிள்னு மாறிடுச்சு. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா 1111 வருது. அப்ப டூப்ளிகேட் மெம்பர் சப்போர்ட் ஆகுது. சூப்பர். அண்ட் a of 2ன்னு சொல்றேன், 2க்கு பதிலா a of 5ன்னு சொல்றேன், which is 99 அவுட்புட்ல வரும். அப்ப எனக்கு அவுட்புட்ல 99 வருது. அப்ப இட் இஸ் ஆல்சோ ஆர்டர்ட். ஆனா நான் ஏதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன்னா, மாடிஃபை லைக் இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது, ரீஅரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி நான் ஏதாவது மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணா இட் வில் த்ரோ an error saying tuple does not support item assignment. நீங்க இருக்கிற எலிமெண்ட்டை மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி மாடிஃபை பண்ணி நீங்க வச்சுக்கணும்னா நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அன்மாடிஃபைபிள் டேட்டாலாம் நீங்க டியூப்பிள்ல வைப்பீங்க. ஸோ அப்போ சப்போஸ் இது ஒரு ஃபீச்சர் தான், எனக்கு ஏதாவது சென்சிட்டிவ் டேட்டா மாடிஃபை பண்ணிடக்கூடாத மாதிரி நான் பைத்தான் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னா தட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டியூப்பிள். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதான் டியூப்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் நம்ம மேஜரா 99% லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங்ல. டியூப்பிள்ன்றது இட்ஸ் அ ஃபீச்சர், இது ஒரு ஆப்ஷன் பைத்தான்ல இருக்கு which we are learning. அண்ட் சிமிலர்லி ஃபைனல் திங்ன்றது செட். இந்த செட்ன்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஸோ அப்படியே கம்ப்ளீட் டோட்டல் ஆப்போசிட். செட் இஸ் அ கலெக்ஷன் which is unordered, ஆர்டர் கிடையாது, அதுக்கு இண்டெக்ஸும் கிடையாது, அன்இண்டெக்ஸ்ட், டூப்ளிகேட் மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணாது. இட் இஸ் டினோட்டட் பை யூசிங் கர்லி பிராக்கெட்ஸ். அப்போ இந்த செட்னா என்ன, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ செட், லெட் அஸ் செக் இட் அவுட். ஸோ நான் என்ன பண்றேன், கர்லி பிராக்கெட்ல
ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரு 2 ஒரு 3A நீங்க சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் டசன்ட் மேட்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு 3C. ஓகே, சும்மா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், 3A 2B 3C நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ அப்போ இதெல்லாமே ஸ்ட்ரிங்கு கமா போட்டு நான் அதை கரெக்டாக நான் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் A கமா டைப் ஆஃப் A அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்களே பாருங்க அவுட்புட்டை, see what happens. ஸோ முதல் பாயிண்ட், இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணோன்னே see what happens. ஸோ எனக்கு அவுட்புட்ல ABCன்னு வந்திருக்கு. அதுவும் லக்கு தான், ABCன்னு இப்படி வந்தது. அது ஏன்னு சொல்றேன், இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் செட். ஆனா எனக்கு நான் இங்க எத்தனை B எத்தனை C வச்சிருக்கேன்னு எனக்கு வெறும் 3 தான் வருது. ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அப்ப நோ டூப்ளிகேட்ஸ் அலவுட். ஸோ நோ டூப்ளிகேட்ஸ். இப்போ ரெண்டாவது இதே கூட நான் அகைன் அண்ட் அகைன் ரன் பண்றேன். இப்போ நீங்களே பாருங்க அவுட்புட்டை, ரன் 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 ரன். ஸோ இப்போ இந்த ஏபிசின்றது லக்கு தான். லக்குன்னா இந்த இப்போ இதுனா நமக்கு ப்ராபபிலிட்டி மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஏபிசியை நம்ம ஜம்பிள் பண்றோம். ஏபிசியை ஜம்பிள் பண்ணி பண்ணோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னா ஏபிசி, ஏசிபி, பிஏசி, பிசிபி, இந்த மாதிரி நம்மளுக்கு வேற ஆப்ஷன்ஸ்லாம் வரும் ஜம்பிள் பண்ணி எழுதும்போது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிசின்னு வருது, அடுத்து பிஏசின்னு வருது, அப்புறம் திருப்பி ஏபிசி வருது, திருப்பி ஏபிசி வருது, அடுத்த வாட்டி ஏசிபின்னு மாறுது, அப்புறம் பிசிஏன்னு மாறுது, திருப்பி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி வரும், சிஏபின்னு வருது. இது ஒரு ஆர்டரே கிடையாது. ரேண்டமா என்ன பண்ணும்னா ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும் போதும் இட் வில் பி கமிங், யுவர் வேல்யூஸ் வில் பி கமிங் இன் அ ரேண்டமைஸ்ட் ஆர்டர். அப்ப திஸ் இஸ் கால்ட் அஸ் அன்ஆர்டர்ட். உங்களுக்கு இண்டெக்ஸஸ்லாம் கிடையாது. அன்ஆர்டர், ORDERED. Okay, so unordered, no duplicates and unindexed. So in unindexed என்னன்னா இந்த இண்டெக்ஸஸும் கிடையாது. நீங்க இந்த 0 1 2 3 அப்படின்றது இண்டெக்ஸும் கிடையாது. ஏன்னா வர அவுட்புட்டே கடைசியில 3 தான் வருது. அப்போ வெறும் 3 தான், மீதி எதுவுமே நமக்கு வரல. ஸோ அப்போ இட்ஸ் ஆல்சோ அன்இண்டெக்ஸ்ட். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ செட். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது அப்போ எங்க தான் யூஸ் பண்ணுவாங்க? இதோட செட்டோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆக்சுவலா செட்ஸ்ன்றது ஒரு டாபிக் இருக்குங்க. என்ன டாபிக்னா, இது நீங்க மேக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்க ஒரு டாபிக். ஸோ செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் டாபிக்கே இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செட்ஸ் மேத் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணாலே இமேஜஸ் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டயக்ராம் பார்த்துருப்பீங்க. சர்க்கிளா போட்டு வென் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க இன் யோர் ஸ்கூல் டேஸ். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பைத்தான் 1991 வந்துருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்தபோது மேக்ஸ் தான் பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே ஆர் யூசிங் மேக்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ 1 second guys, hold on just a second. Yeah, sorry. So now so இப்போ what we are doing is நம்ம sets அப்படின்னு சொல்லிட்டு இது பிரைமரியா மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட்காக தான். ஸோ தே ஆர் யூசிங் செட்ஸ். அப்போ நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு மேக்ஸ் ரிலேட்டடாகவே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட் அஸ் சே என்கிட்ட தேர் ஆர் 2 sets of people. ஸோ ஒன் who knows ஜாவா. என் ஆர்கனைசேஷன்ல யார் யாருக்கெல்லாம் ஜாவா தெரியும்னா, ஏக்கு ஜாவா தெரியும், சிக்கு ஜாவா தெரியும், அண்ட் டிக்கு ஜாவா தெரியும். நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி யார் யாருக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது எனக்கு என்னோட ஆர்கனைசேஷன்ல சும்மா ரேண்டமா தான் எடுக்கு. ஜாவா பைத்தான் ரெண்டுமே வேரியபிள் தான், என்ன பேருன்னா நீங்க வச்சுக்கோங்க. ஏக்கு பைத்தான் தெரியும், பிக்கு பைத்தான் தெரியும், லெட்ஸ் சே சிக்கு பைத்தான் தெரியும். ஸோ இதான் அது. இப்போ என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டுமே தெரிஞ்சவங்க யார் யாரு அப்படின்றதான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அப்போ we have 2 sets. அந்த 2 setல காமனான பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா there is something called as intersection அப்படின்றது. So you can say print java dot intersection python. So இப்போ இந்த கோடை நீங்க ரன் பண்ணீங்கன்னா you can see இந்த ரெண்டு லிஸ்ட்ல A and C இவங்க ரெண்டு பேரும் காமனா இருக்காங்க. ஆனா அது அன்ஆர்டர்ட். ஸோ அப்போ மாறி தான் வரும். பட் ஆனால் யூ ஆர் கெட்டிங் த ரிசல்ட். வேணும்னே நான் என்ன பண்றேன், இந்த லிஸ்ட்ல டின்றது ஒன்று ஆட் பண்றேன். ஸோ இப்போ டி அப்படின்னு. அப்போ இனிமே இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா ஏசிடி இவங்க மூணுமே ரேண்டமா வருவாங்க. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்றது இட் வில் ஃபைண்ட் த காமன் வேல்யூஸ் பிட்வீன் தெம். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் என்னது,
இது எங்கேருந்து வந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் டாக்குமெண்ட். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இந்த இன்டர்செக்ஷன், யூனியன் அப்படின்ற ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க அதை ஓப்பன் பண்ணி அதை அந்த டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே யூ வில் ஹேவ் an ஐடியா. ஸோ இப்போ நம்ம சார் ஒரு டவுட் சார். ஹோல்ட் ஆன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we have seen like what exactly is list, what exactly is tuple and what exactly is sets அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 3 டாபிக் ரிலேட்டடான வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது கூடவே எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்லயுமே நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரிங்ன்ற வேர்ட் டாக்குமெண்ட் நீங்க ஓப்பன் பண்ணாலுமே, ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேர்ட் டாக்குமெண்ட் யூ ஹேவ் ஆல் யுவர் ஸ்ட்ரிங் ரிலேட்டடான, ஸ்ட்ரிங்ல எல்லாமே கேபிட்டலா மாத்துறது, ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி நம்மளுக்கு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிங் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ். அப்ப திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். ஆனா இதை தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் நான் இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் 4 சொல்லி கொடுத்தேன். எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரிங், டியூபிள், செட்னு 3 இருக்கு. இது கூடவே 4ஆவதா ஒண்ணு இருக்கு. So which is find out what is dictionary collection, DICTRY collection. So dictionary list, tuple, set மாதிரியே dictionary அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அந்த dictionaryனா என்ன அப்படின்றத you are going to check it out. So that completes your second task. So இப்போ நம்ம செகண்ட் டாபிக்கை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், which is what exactly is a collection அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த டாபிக் if and else அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி any doubts or any clarification இருந்துச்சுன்னா now you can ask me. சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார் 137th லைன்ல நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம்ல. ஆமா, இந்த 100 நான் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோமா? ஆமாங்க, நீங்க அந்த இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். 149th லைன்லயும் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்றோம். ஓகே சார். Any other doubts? ஆமா சார். மித்ரன், இப்போ இண்டெக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களா? இப்போ 1111 கொடுத்துருக்கோம்னா இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டால் அது எதோடது பிக் பண்ணி கொண்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ நா, வி ஆர் கோயிங் டு செக் அவுட் சம்திங் கால்ட் அஸ் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன். என்ன ரூல்னா, ஏதோ ஒரு வார்த்தை, ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை எண்டிங்ல ஓப்பன் அண்ட் பிராக்கெட் முடியுதுன்னா வாட் இஸ் திஸ் கால்ட் அஸ்? இதை பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். சூப்பர். இது அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிண்ட் நமக்கு ரியல் டைம் அப்போ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இஃப் அண்ட் எல்ஸ்ல நான் புதுசா ஒரு ரூல் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்றது என்ன டாபிக்னா, இட்ஸ் கால்ட் அஸ் அ டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். DSCISION அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, உங்களுக்கு 2 விஷயத்த கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு டிசைட் பண்ணணும். அதுதான் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இஃப் அண்ட் எல்ஸுக்கு சில சின்டாக்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் என்னன்னா, இப்படிதான் நீங்க எழுதணும் அப்படின்னு ஒரு விதிமுறை. இஃப் ஃபாலோட் பை ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும், கடைசியில ஒரு கோலன். அண்ட் சிமிலர்லி எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸுக்கு அப்புறம் கண்டிஷன் கிடையாது, டைரக்டா ஒரு கோலன். டன். ஸோ இப்போ இதுதான் சின்டாக்ஸ். இப்போதான் நம்ம முதல்ல சின்டாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம். சின்டாக்ஸ் என்ன? ஒரு மெயில் ஐடியோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சில வார்த்தைகள் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், சில வார்த்தைகள் இருக்கலாம், டாட் இருக்கலாம், சில வார்த்தைகள் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், கண்டிப்பா அட்னு ஒரு வார்த்தை இருக்கணும், அப்புறம் சில வார்த்தைகள் இருக்கலாம். ஸோ அடுத்து டாட்னு கண்டிப்பா இருக்கணும், அதுக்கடுத்து கோவு, காமு, இடியூ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஒரு மெயில் ஐடிக்கான ஃபார்மேட். இது ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தா இது ஒரு மெயில் ஐடின்னு சொல்றீங்க. வெறும் மித்ரன்றதுனா இது மெயில் ஐடி கிடையாது. ஏன்னா அட் இல்ல, அந்த co.com இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப இது மெயில் ஐடி கிடையாது. அப்ப இது சின்டாக்ஸ், ஒரு விதிமுறை. இதை இப்படிதான் எழுதணும்ன்ற ஒரு விதிமுறை தான் சின்டாக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அப்போ சிமிலர்லி இப்போ நான் என்ன பண்றேன்னா,
இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக் உள்ள போறோம். ஆனா அதுக்கு சில சின்டாக்ஸ் விதிமுறைலாம் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் an example. a equal to 10 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இங்க if அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்றேன். இஃப்க்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். நீங்க நிறைய ஸ்பேஸ் கொடுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை, ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இஃப்க்கு அப்புறம் என்ன பண்றோம்னா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்றேன். a இஸ் பிக்கர் தென் 100 கடைசியில ஒரு கோலன். ஏன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு ஆன்சரா கொடுக்கும். ஆனா அதுதான் நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்தது. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் will compare two things and it will give us a true or false. ஸோ அப்ப அதே தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ அப்ப எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆக இருக்கணும்னு சொல்றேன். அப்ப a greater than 100 கடைசியில ஒரு கோலன். இந்த கோலன் இருக்கனால இங்கேயும் நான் கோலன் எழுதிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு ரெண்டாவது ரூலை நான் சொல்லி தரப்போம் பைத்தான்ல. என்ன ரூல்னா, பைத்தான்ல ஒரு லைன் கோலன்ல முடிஞ்சிச்சுன்னா, பைத்தான்ல ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் கண்டிப்பாக இண்டென்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இப்போ பைத்தான்ல ஒரு லைன் எனக்கு இப்படி கோலன்ல முடியுது. இப்ப நான் என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் அடிச்சுன்னா பாருங்களேன், இப்ப நார்மலா நமக்கு கோட் எல்லாமே இந்த ஸ்டார்டிங்ல இருந்தா எழுதிட்டு வந்தோம். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நான் என்டர் அடிச்சேன்னா சியர் எனக்கு குட்டியா அப்படி ஒரு கேப்ல விட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேப்ன்றது மேண்டேட்டரி, இதுக்கு பேரு இண்டென்டேஷன். அப்படின்னா என்னன்ற நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், let me print a simple statement. a is bigger than 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். a is bigger than 100 அப்படின்னு ஒரே ஒரு லைன். ஸோ இப்போ இதுதான் என்னோட 3 லைன் ஆஃப் கோடுமே, அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் 3 lines ஆஃப் கோட். அப்ப இதுல இஃப் அப்படின்றது கம்பல்சரி, கம்பல்சரியா நீங்க எழுதணும். ஆனா அந்த எல்ஸ் இஃப் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட கோட்ல. ஸோ இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல், ஆனா இஃப்ன்றது கம்பல்சரியா நீங்க எழுதி ஆகும். இப்போ இந்த கோட்ல நான் எல்ஸ் இஃப் எல்ஸ் எழுதவே இல்லை, அப்ப அதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா, இப்போ ஜஸ்ட் 3 lines ஆஃப் கோடு தான். இந்த இண்டென்டேஷன்ன்றது மேண்டேட்டரி. இப்போ நான் இதை எரேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எரேஸ் பண்ணனா அதுவே ஒரு எரர்னு காமிக்குது. கோடை நான் ரன் பண்ணாலும் என்ன எரர் சொல்லுதுன்னா, இண்டென்டேஷன் எரர், எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் பிளாக்னு வருது. நான் எப்படி இண்டென்டேஷன் கொடுக்கறது, 1 2 3 4 ஸ்பேஸ் பார் கொடுக்கணுமா? டோன்ட் யூஸ் ஸ்பேஸ் பார். உங்க கீபோர்ட்ல டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். யாமல் ஃபைல் எழுதும் போதும் அதேதான், யாமல் எழுதும் போதும் யூ ஹாவ் டு யூஸ் டேப். ஸ்பேஸ் பார் கொடுக்காதீங்க, டேப்ன்ற பட்டன் யூஸ் பண்ணுங்க. ஒரு டேப் அப்படின்றது ஒரு இன்டென்ட். ஸோ அப்போ டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ் அது இன்டென்டேஷன் ஸ்பேசஸ் மாறும். இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு டேப்ன்றது 4 ஸ்பேஸ், ஆனா உங்க லேப்டாப்ல ஒரு டேப்ன்றது 3 ஸ்பேஸா இருக்கலாம், 2 ஸ்பேஸா கூட இருக்கலாம். அது எப்படி நீங்க அந்த வேர்டு ஃபார்மேட்டிங் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அப்ப டோன்ட் யூஸ் ஸ்பேஸ் பார். ஏன்னா உங்க லேப்டாப்ல ஒர்க் ஆகுற கோடு இன்னொரு லேப்டாப்ல ரன் ஆகாது. ஏன்னா நீங்க ஸ்பேஸ் பார் பயன்படுத்துனீங்கன்னா இந்த இண்டென்டேஷன் எரர் ஆகும். அப்போ உங்க கீபோர்ட்ல டேப் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ 1 tab is equal to 1 intent, சக்சஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் a greater than 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இஃப் a is greater than 100னா ஸோ print a is bigger than 100 அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நடக்குது. அப்போ கண்டிப்பா இண்டென்டேஷன் கொடுக்கணும். இந்த இண்டென்டேஷனால என்ன மீனிங்ன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு a is bigger than 100. ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்றது ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி இந்த கோடை ரன் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் எடுக்கிறது தான் இந்த இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், a greater than 100. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்ணும்போது a greater than 100 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. 10 is greater than 100 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். அப்ப இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வராது. நத்திங், நோ அவுட்புட்ஸ், எதுவுமே வரல. ஈவன் தோ ஐ ஹேவ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வரல. பிகாஸ் இஃப்ன்றது ஒரு டெசிஷன் மேக்கிங். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த லைனை ரன்னே பண்ணாது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ரன் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன், 105 கொடுக்குறேன். 105 கொடுக்குறேன். இப்ப இதே கோடை நான் ரன் பண்ணனா 105 greater than 100 is true. சப்பா நான் இந்த கோடை ரன் பண்ணனா you can see here a is bigger than 100 அப்படினா அவுட்புட் வருது. அப்ப based on the condition true or false அப்படின்றத பேஸ் பண்ணி எனக்கு if and elseன்றது வர்க் ஆகும். சோ இப்போ நான் என்ன பண்றேன், let me add இந்த இப்போ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் if and else. சோ true or false பேஸ் பண்ணி வர்க் ஆகுது. இப்போ இந்த இண்டென்டேஷன்னா என்னன்றதை நான் டீச் பண்றேன். சோ என்ன பண்றேன், let me add some more lines of code. Code inside if condition printed hello if அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு 3 lines எழுதியிருக்கேன்.
இப்போ மத்த லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ லைக் நம்ம மத்த லாங்குவேஜ் எல்லாம் கம்பேர் பண்ணணும்னா லைக் ஜாவா, சி பிளஸ் பிளஸ்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இப்படி கேர்லி பிராக்கெட்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். கேர்லி பிராக்கெட் அப்படின்ற இது எதுக்குன்னா எத்தனை லைன் இந்த ஃபங்க்ஷன் கடியில இருக்கு, எத்தனை லைன் இந்த கிளாஸ் கடியில இருக்குன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றதுக்கு கேர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்கேயுமே பாத்தீங்கன்னா சிக்கு நேரா பி இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இந்த பிக்கு நேரா எஸ் இல்ல, கொஞ்சம் உள்ள இண்டென்டேஷன் தள்ளி தான் இருக்கு. சி பிளஸ் பிளஸ்மே அப்படிதான் எழுதுவாங்க. பட் ஆனா இந்த இண்டென்டேஷன், இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதவே பைத்தான் மெயினா எடுத்துக்கிட்டாங்க. இந்த கேர்லி பிராக்கெட் எல்லாம் பைத்தான்ல கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கேர்லி பிராக்கெட் பைத்தான்ல போடவே மாட்டோம். So we don't use that in Python. So நமக்கு just இந்த indentation தான் மெயின் கான்செப்ட். ஸோ இப்போ இண்டென்டேஷன்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இஃப்ன்ற கண்டிஷனுக்கு அடியில இந்த 3 லைன் இருக்கு. ஸோ இந்த 3 லைன் எதுக்கு அடியில இருக்குன்னா இஃப் கண்டிஷன் அடியில இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? let us check out an example. ஸோ இப்போ 105 greater than 100 கண்டிஷன் ட்ரூவா இருக்குன்னா இந்த 3 லைன் ரன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருக்குன்னா இந்த 3 லைனுமே ரன் ஆகாது. let us run this code. ஃபர்ஸ்ட் நான் 1ன்னு கொடுக்குறேன். 1 greater than 100ன்றது ஃபால்ஸ். இப்போ நான் கோட ரன் பண்ணா பாருங்க, எந்த விதமான அவுட்புட்டும் வரல. நோ அவுட்புட், எம்டியா இருக்கு. ஆனா இதுவே if I give my a value as 500, இப்போ இதே கோட் நான் கொடுத்து நான் ரன் பண்ணனா எனக்கு இப்போ 3 லைன் அவுட்புட்ல வருது. ஏன்னா 500ன்றது ட்ரூன்றதுனால எனக்கு இந்த 3 லைனும் ரன் ஆகுது. ஏன்னா இந்த 3 லைன் தான் இன்டென்டேஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இன்டென்டேஷன் இருக்கனால இந்த 3 லைன்ஸுமே இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடியில இருக்கு. ட்ரூனா ரன் ஆகும், ஃபால்ஸ்னா இந்த 3 லைனும் ரன் ஆகாது. So that is an example of this. பட் ஆனா நம்ம வேணும்னா அடுத்து இன்டென்டேஷன் இல்லாம கூட நம்ம எழுதிக்கலாம். So this line always works அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்றேன். ஸோ இப்போ இந்த கான்செப்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டென்டேஷன்ல தான் இந்த 3 லைனுமே இருக்கு. அப்படின்னா இந்த 3 லைனும் இஃப் கண்டிஷன் கடியில இருக்கு. ஆனா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மேல இருக்கிற இஃப்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ப்ரோக்ராம் டாப்ல இருந்து பாட்டம் ரன் ஆகிட்டே வரும். அதுல நீங்க ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிருக்கீங்க, அதுல ஒரு 3 லைன்ஸ் இருக்கு. அண்ட் செப்பரேட்டா ஒரு பிரிண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இஃப் யுவர் எக்ஸிகியூஷன் இஸ் ட்ரூ, இந்த 3 லைன்ஸ் ஒர்க் ஆகும், சேர்த்து இதுவும் ஒர்க் ஆகும். இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், இந்த எந்த லைனுமே ஒர்க் ஆகாது. ஆனா இந்த லைன் எப்பவுமே ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கும் அந்த இஃப்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றதுதான் மீனிங். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் ஐ கிவ் மை a value as 5, இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன். 5 greater than 100 ஃபால்ஸ். அப்ப இந்த 3 லைன் ரன் ஆகுது. அப்புறம் இஃப் முடிஞ்சிருச்சு, 3 லைன் ரன் ஆகல. அடுத்து செப்பரேட்டா இந்த ஒரு லைன் இருக்கு, அது எனக்கு ரன் ஆகி திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற அவுட்புட் மட்டும் வருது. இப்ப இதுவே நான் 900 அப்படின்னு நான் கொடுத்து 900 greater than 100 ட்ரூ, அப்ப என்ன ஆகும்? இந்த 3 லைன்ஸ் ரன் ஆகும். 3 லைன்ஸ் அவுட்புட்ல வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த திஸ் லைன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ்ன்றதும் சேர்த்து வரும். அப்ப டெசிஷன் என்னன்னா, இந்த 3 லைனை ரன் பண்ணலாமா வேணாமா, அது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இந்த லைனுக்கும் அந்த இஃப்க்கும் சம்பந்தமே கிடையாது. தே ஆர் செப்பரேட் என்டிட்டிஸ். ஸோ அப்ப எத்தனை லைன் இஃப் கடியில இருக்குன்றது டிட்டர்மைன் பண்றது தான் இந்த இண்டென்டேஷனோட ஒர்க். இந்த இண்டென்டேஷனோட ஜாப்ன்ற மீனிங் how many lines are under my if condition. ஸோ இப்போ உங்களுக்கு இது கான்செப்ட் புரிஞ்சதா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, I'll give you some examples and you are gonna tell me how many lines I will get in the output. இப்போ நான் இங்க 18 கொடுக்குறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா how many lines will I get in the output? Just a number. Only one. So அப்ப ரன் பண்ணோம்னா only one line. Super, I got only one line. இப்போ அதுவே 800, how many lines? 4 lines. Super, I'll get 4 lines. Done. இப்போ நான் next I'm gonna teach பண்ண போறது இல்ல. நான் just gonna type the code and you are gonna predict it. ஏன்னா இது நமக்கு ஈஸியான கான்செப்ட்ன்றால நான் என்ன பண்றேன், else அப்படின்னு எழுதுறேன். elseல print a is smaller than 100, print code inside else condition. Okay, so இப்போ let me change my a value to 8. So இப்போ நான் கோட ரன் பண்ணா how many lines do you think will be? 3 lines. Super. So let us check it out. 8 greater than 100ன்றது false. அப்ப ஃபால்ஸ்ன்றதுனால இந்த 3 லைன் ரன் ஆகாது, எல்ஸுக்கு போயிடும். அப்ப எல்ஸ்ல என்ன லைன் இருக்குன்னா 2 லைன் இருக்கு. அப்ப அந்த 2 லைன் அவுட்புட்டா முடிச்சு ரன் ஆயிட்டோம்னா இஃப் அண்ட் எல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வெளியில வந்து this line always works ன்றத சேர்த்து 2 + 1 I'll get 3 lines in my output. A smaller code inside else, this line always works. Done. இப்ப இதுவே if I change my a value to 900 or 9000, இப்போ 4 line. சூப்பர். சோ அப்ப 9000 greater than 100 true. அப்ப இந்த 3 லைன் ரன் ஆகும். 3 + 1 which is this line always works. அப்ப எனக்கு 4 lines.
மெயினான கான்செப்ட் என்னன்னா இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட். மீனிங் இந்த 3 லைனை ரன் பண்ணணுமா இல்ல இந்த 2 லைனை ரன் பண்ணணுமான்றத இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணும். அதுதான் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே சூப்பர். இப்போ இஃப் அண்ட் எல்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. அப்ப நம்ம புதுசா இந்த எல்ஸ்ன்றது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் எல்ஸ் எழுதவே இல்லை, இப்ப நான் வேணும்னு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி எல்ஸ் இஃப்ன்றது ஆப்ஷனல். வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்க கோட்ல. அப்ப நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஸோ அது ஆட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் see if you can answer this. இப்போ ஏ வேல்யூ நான் 100ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணா how many lines will be in the output? 1 sir. 1. நல்லா யோசிச்சு சொல்லு. 3 sir. Nothing will come sir. Nothing will come. இந்த லைன் வராதா? this line always 3 works. lines. 3 lines. 3 lines sir. 3 lines. 3 lines. 3 lines. Print this line is always works. அது மட்டும் வரும் சார். Okay super. So let's take. No sir, this This line option always print is out, what sir. to will. Okay so இப்போ நம்ம let us see. Yes sir, else condition la போய்டும் sir. Yes correct. So இப்போ let us see. Okay so இப்போ என்னன்னா நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தானுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது அப்படின்னா இங்க ஏ இஸ் பிக்கர், ஏ இஸ் ஸ்மாலர், இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் அதுக்கு படிக்க தெரியாது. அது பொறுத்த வரைக்கும் ஏதோ செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அவ்வளவுதான். அதுதான் ஸ்ட்ரிங்ன்றதுக்கு மீனிங். கான்செப்ட் என்னன்னா இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது எதை வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா இதை வச்சுதான் ஒர்க் ஆகும்னு சொன்னோம். இது ட்ரூவா இருந்தா இந்த 3 லைன், இது ஃபால்ஸா இருந்தா இந்த 2 லைன். இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா 100 இருக்கு. 100 greater than 100, true or false? False. அப்ப since the condition is false, பைத்தான் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுன்னா எல்ஸுக்கு போவேன். அப்ப எல்ஸ்ல போயிட்டு இந்த 2 லைனை ரன் பண்ணிட்டு 2 + 1ன்னு சொல்லிட்டு it will give you a smaller than 100 code inside else and this line always works அப்படின்ற அவுட்புட் வரும். அப்ப பைத்தான் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது ட்ரூவா ஃபால்ஸா. ஃபால்ஸ். அப்ப அது நீங்க சொன்ன மாதிரி அது ஃபால்ஸுக்கு போயிடுச்சு. அப்ப கோடை நம்ம தான் தப்பா டிசைன் பண்ணிருக்கோம். கோடுல எந்த விதமான எரரும் கிடையாது, எல்லாமே கரெக்ட் தானா, லாஜிக்கல் எரர்னு சொல்லுவோம். அப்ப கோடை நம்ம தான் தப்பா டிசைன் பண்ணிருக்கனால தப்பா வருது. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒன்று ஆட் பண்றேன். சப்போஸ் ஏ இந்த ஏ கிரேட்டர் தென் 100 ஃபைல்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இங்க வந்து ஏ 100 அப்படின்னு ஒரு செக் பண்ணு. அப்படி செக் பண்ணிட்டு பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 100. அப்ப ஏ 100 பெருசாவும் இல்ல 100ஆவும் இல்ல, அப்ப கண்டிப்பா 100 சின்ன நம்பரா தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம லாஜிக் வச்சு நம்ம டிசைட். இப்ப now let us run the same code and let us see. இப்ப நான் 100 ன்னு கொடுத்து இப்ப நான் ரன் பண்ணனா how many lines will be in the output? 2 lines. 2 lines. So 2 lines கரெக்டாக a is equal to 100 and this line always works. இப்ப நான் இங்க 1000 ன்னு கொடுத்தனா how many lines? 4 lines. 3 lines. 3 lines. Else 4 lines. Super. So 1000 greater than 100 is true. அப்ப 3 + 1 4 lines. இப்ப அதுவே நான் if I give 1, how many lines? 3 lines. Okay, so 1 greater than 100 false, 1 double equal to 100 false. அப்ப ரெண்டுமே falseன்றனால எல்ஸ்க்கு தான் போணும், வேற வழி இல்ல. 2 + 1 this line always works ன்னு சேர்த்து வரும். So அப்ப you will get this is your output. So அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக if and else அப்படின்ற டாபிக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. So any doubts or any clarification in this code? Nothing sir. Okay, super. Okay guys, so அப்ப நம்ம ஃபைனல் டாபிக் ஆஃப் த டே, புதுசா நம்ம லேர்ன் பண்றதுல நம்ம ஃபைனல் டாபிக்கா நம்ம லூப் அப்படின்ற ஒரு டாபிக்கல்ல நம்ம வரப்போறோம். So let us see what is a loop, how loop works and what are the types of loop அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லூப்ல 2 வெரைட்டி இருக்கு பைத்தான்ல மட்டும் நான் சொல்றேன், மற்ற லாங்குவேஜஸ் நான் கம்பேர் பண்ணல. பைத்தான்ல we have 2 types of loop. One is while loop and இன்னொன்னு for loop அப்படின்னு சொல்லுவாங்க. So while loopன்றது எதுக்குன்னா பிரைமரியா நம்பர்ஸ்க்காக. for loopன்றது எதுக்குன்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டியூபிள், செட், இந்த டிக்ஷனரி இது எல்லாத்துக்குமே நம்ம for loop யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டுத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் while loop. ஸோ while loopக்கும் அதே மாதிரி சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னா விதிமுறை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். So what is the syntax அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், while ஃபாலோடு பை ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும், கடைசியில ஒரு கோலன். அப்போ அதே சின்டெக்ஸ் தான். நம்ம இஃப்ல என்ன சின்டெக்ஸ் பார்த்தோமோ அதே தான். இஃப் ஒரு கண்டிஷன் மாதிரியே while ஒரு கண்டிஷன். இஃப் அந்த இஃப்க்கு பதிலா இங்க while போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ now let us check out an example. நான் என்ன பண்றேன், a equal to 1. நான் ஃபர்ஸ்ட் கோட் எழுதிடுறேன். while a less than or equal to 5 ஒரு கோலன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா whileன்னு சொல்லிட்டு நான் எழுதியாச்சு. ஒரு கண்டிஷன். கண்டிஷன் என்னன்னா a is smaller than or equal to 5, கடைசியில ஒரு கோலன். ஸோ அப்ப இந்த கண்டிஷன், இந்த சின்டாக்ஸ் மாதிரி நான் ஒரு while எழுதிட்டேன். என்ன பண்றேன், பிரிண்ட் அந்த நான் சொன்ன ரூல் பிரகாரம் பைத்தான்ல ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல இருக்கும். அதேதான் இங்கேயும் பாரு, கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல இருக்கு, கோலன்ல முடியுது அடுத்த லைன் இன்டென்டேஷன்ல இருக்கு, கோலன்ல முடியுது அடுத்த லைன் இன்டென்டேஷன். உங்க விசுவல் ஸ்டுடியோ கோடே நீங்க இங்க போயிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே இன்டென்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ தட் இஸ் பை டிஃபால்ட். நான் என்ன பண்றேன், பிரிண்ட்ல பிரிண்ட் ஏ அண்ட் நான் இங்க என்ன பண்றேன், a plus equal to 1 அப்படின்னு எழுதுறேன். அப்புறம் இன்டென்டேஷன் வெளியில வந்துட்டு பிரிண்ட் லூப் ஓவர். ஸோ அப்போ நான் ஒரு 5 லைனுக்கு நான் இப்படி ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஸோ பிரிண்ட் லூப் ஓவர் அப்படி. ஸோ இப்போ ஐ ஹாவ் ரிட்டன் 5 lines ஆஃப் கோட். ஆனா இந்த 5 lines ஆஃப் கோடு பார்க்க ரொம்ப சிம்பிளா சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த 5 lines ஆஃப் கோடை டீச் பண்றது கஷ்டம். கஷ்டம்னா என்னன்னா, நான் உங்களுக்கு வாயால இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்றது கஷ்டம். அப்போ ஒண்ணு எனக்கு ஆஃப்லைன் செஷனா இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒயிட் போர்டு போட்டு இல்ல பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஐ கேன் டீச் யூ சம்திங். பட் அது ஆன்லைன் செஷன்ன்றதுனால நம்ம ஒரு ஸ்பெஷல் டூலோட உதவியை நம்ம எடுத்துக்க போறோம். அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த a plus equal to 1ன்றது நான் இங்க எழுதியிருக்கேன். இதோட ஃபுல் ஃபார்ம் யாருன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் திஸ் a plus equal to 1? ஃபர்ஸ்ட் அது என்ன ஆபரேட்டர்? a equal to a plus 1. Assignment operator. சூப்பர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அண்ட் a equal to a plus 1. ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், ஷார்ட்கட்டே ஒர்க் ஆகும். பட் ஆனா நான் ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த a equal to a plus 1ன்ற இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கிட்டேன். ஏன்னா இப்பதானே நம்ம முதல் வாட்டி நம்ம இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பாக்குறோம். ஸோ அப்ப நான் ஷார்ட்கட் எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி கம்பேரிசன் ஆபரேட்டரும் இங்க இருக்கு. அப்ப நான் அந்த டாபிக் எழுதும் போதே நான் சொல்லியிருப்பேன், இது கம்பேரிசன் ஆபரேட்டர்ல நம்ம பயன்படுத்துவோம் இந்த டாபிக். அதே தான் இங்க. ஸோ இப்போ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கோட் இஸ் டூயிங். ஸோ இந்த கோட் என்ன பண்ணுது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒரு டூலோட உதவியை நம்ம எடுத்துக்க போறோம். அது என்னன்னா, நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பைத்தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ python பைத்தான் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று பயன்படுத்திட்டே வரும். இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, இப்போ நான் கோடை நான் டைப் பண்ணும்போது நீங்களே நோட்டீஸ் பண்ணிருக்கோம், ஃபாஸ்டா டைப் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ண மாட்டீங்கன்னா வெறும் டைப் பண்ணும்போது நான் பிஆர்ன்னு மட்டும் தான் டைப் பண்ணுவேன். ஐஎன்டிலாம் டைப்பே பண்ண மாட்டேன், ஆட்டோ ஃபில் பண்ணிடும். டக்குன்னு நான் ஆட்டோ ஃபில் பண்ணிடும். எந்த டைப் பண்ணாலுமே, ஸோ இப்போ எதை டைப் பண்ணாலுமே நான் ஐ வில் பி ஆட்டோ ஃபில்லிங், WH ஆட்டோ ஃபில். இப்படி ஃபாஸ்டா டைப் பண்றதுக்கு நான் இந்த இன்டெலிஜென்ஸ்ன்ற எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இது கூடவே இப்ப நம்ம டீபக்கிங்னு ஒரு எக்ஸ்டென்ஷன், அதையும் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் வந்துடுச்சு. இந்த டீபக்கிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இந்த லூப்பை நம்ம கத்துக்க போறோம். டீபக்கிங்னா என்னன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பைத்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க என்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது நம்ம நெட்ல இருந்து ஏதாவது ஒரு கோடை பார்த்து நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு டீபக்கிங்ன்றதுமே ஹெல்ப்ஃபுல். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல இப்போ இந்த கோடை நான் ரன் பண்றது நார்மலா இங்க ரன்னு கொடுத்தனா ரன் ஆகிடும். ஆனா அப்படி ரன் பண்ண போறது இல்ல. சைட்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு டேப் இருக்கும், ரன் அண்ட் டீபக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே சைட்ல இப்படி உங்களுக்கு ஒரு ஏரியா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோடை நம்ம டீபக்கிங் மோட்ல நம்ம ரன் பண்ண போறோம். டீபக்கிங் மோட்னா என்னன்னா, உங்களுக்கு உங்க கோட் எப்படி ரன் ஆகுதுன்றத நீங்க லைன் பை லைன் நீங்க செக் பண்ணலாம். லைன் பை லைன் எப்படி என் கோட் ரன் ஆகுதுன்றத நீங்க செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு முன்னாடி இப்படி போறேன். இங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு டாட் இருக்கு. ஸோ இப்படி போனீங்கன்னா இந்த டாட் எங்க வேணா வைக்கலாம். பாருங்க, இந்த டாட் எங்க வேணா வைக்கிற மாதிரி வருது. இங்கதான் என்னோட கோட் ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்க நான் என்ன பண்றேன்னா, என்னோட ரெட் கலர் டாட் இந்த லைன்ல வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா நல்லா டார்க் ஆயிடும். இதுக்கு பேர் என்னன்னா பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க இங்க சைட்ல பாருங்களேன், இப்போ இதுக்கு இந்த பேஜ் சைட்ல டேப் காலியா தானே இருக்கு. ஆனா நீங்க இந்த லைன் கிட்ட வந்து இந்த ரெட் கலர் டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இங்க புதுசா ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துடும் என்ட்ரி. நான் போய் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணு பாருங்க, பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு என்ட்ரி ஆட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல்ல இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு என்ட்ரி ஆட் ஆயிடுச்சு. பிரேக் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ரெட் சிக்னல் மாதிரி, டிராபிக்ல ஒரு ரெட் சிக்னல் மாதிரி தான் பிரேக் பாயிண்ட். ரெட் சிக்னல்ல நிக்கணும், வந்து அங்க வந்து ஸ்டாப் ஆகி நின்றுணும். நம்மளோட கோடை யார் ரன் பண்றாருன்னா, இன்டர்பிரட்டர் தான் இந்த கோடை ரன் பண்றது. அப்ப இன்டர்பிரட்டர் நான் என்ன சொல்றேன்னா, இன்டர்பிரட்டர்
இந்த லைன்ல வந்து நின்று, இந்த லைன்ல கரெக்டா வந்து நின்று அடுத்த லைன்ல நான் சொல்ற மாதிரி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றோம்னா இந்த லைன்ல வந்து நிக்க வச்சிடும். அப்ப அதை நிக்க வைக்கிறதுக்கு ஒரு ரெட் சிக்னல் கொடுக்குறேன், அதுக்கு பேர் தான் பிரேக் பாயிண்ட். ஸோ அப்ப இந்த லைன்ல வந்து நின்றும். ஸோ எதுக்காக இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம்னா, நார்மலா ஒரு பைத்தான் கோடுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும், ஸோ பெரிய லைனா இருக்கும். அப்ப நமக்கு பழைய கோட்லாம் கரெக்டா இருக்குன்னு தெரியும், ஆனா கோடுக்கு நடுவுல தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தெரியுது. அப்ப அந்த நடுவுல வந்து நீங்க பிரேக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்டர்பிரட்டர் நின்றும். ஸோ இப்போ என்ன பண்றேன், பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டேன். இனிமே இந்த கோடை நம்ம இப்படி நார்மலா ரன் பண்ண போறது இல்லை, இங்க ரன் அண்ட் டீபக்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணி ரன் பண்ண போறோம். இப்போ ரன் அண்ட் டீபக் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், என்ன டைப் ஆஃப் ஃபைலை நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஜாங்கோ, ஃபாஸ்ட் ஏபிஐ இதெல்லாம் நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். இந்த டாபிக் முடிச்சோன்னா அதை பத்தி நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நான் ஒரு சாதாரண பைத்தான் ஃபைல் தான் நான் டீபக் பண்றேன் அப்படின்ற முதல் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதெல்லாம் காமிக்காது, ஏன்னா இதெல்லாம் நான் என்னோட லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணிட்டனால தான் இதெல்லாம் வருது. உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷன் வராது, ஜஸ்ட் வெறும் பைத்தான் ஃபைல் அப்படின்றது மேல நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாதாரண பைத்தான் ஃபைல் தான் டீபக் பண்ணணும் நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலே கொஞ்சம் லோடெல்லாம் ஆகும், கலர்லாம் மாறும், மேல புதுசா பட்டன்ஸ்லாம் வரும் பாருங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், டன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மேல புதுசா உங்களுக்கு பட்டன்ஸ்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு புதுசா இங்க நிறைய பட்டன்ஸ்லாம் வந்துச்சு, சைட்ல நம்மளுக்கு இங்க நிறைய நிறைய டேட்டாஸ்லாம் வந்துருச்சு. இங்க ஒரு எல்லோ கலர் லைனும் வந்து நிக்குது. இப்போ நம்ம டீபக்கிங் மோட்ல இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு இது ஒரு டீபக்கிங் மோடு. வாட் இஸ் த மீனிங்னா, ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் லைன்ன்றது உங்க இன்டர்பிரட்டர், உங்க இன்டர்பிரட்டர் இந்த 196 லைன்ல வந்து நின்றுச்சு, நம்மளுக்கு ரன் ஆகலாம், அங்க நின்றுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இன்டர்பிரட்டரை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். கண்ட்ரோல்னா அடுத்த லைனுக்கு போ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம இஷ்டத்துக்குலாம் அது நம்ம இஷ்டத்துக்குலாம் அது ஒர்க் ஆகாது. அது எப்படி லைன் பை லைனா இந்த கோடை ரன் ஆகுது, ரன் பண்ணுதுன்றத நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இன்டர்பிரட்டர் இந்த கோட் எப்படி ரன் பண்ண போகுது லைன் பை லைன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் a = 1 இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு வேரியபிள் கிரியேஷன். சைட்லயே பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னு ஒரு டேப் வந்துடும். அந்த வேரியபிள்ஸ்ன்ற டேப்ல இப்போதைக்கு எந்த வேரியபிளும் கிடையாது. இப்போ நான் ஸ்டெப் இன்டூ அப்படின்னு நான் கொடுத்தலாம், இந்த சைட்ல பட்டன்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதுல ஸ்டெப் இன்டூன்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸ்டெப் இன்டூன்றதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த லைன் ரன் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போ அப்படின்றதா மீனிங். ஒரு லைன் ரன் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் திஸ் ஃபர்ஸ்ட் லைன், ஸோ a = 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்டெப் இன்டூன்னு ஒரு பட்டன் இருக்கு, இந்த கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்பிரட்டர் இந்த லைனை ரன் பண்ணிட்டு அடுத்த லைன்ல போய் நில்லு அப்படின்றதா மீனிங். ஸோ இப்போ இந்த ஒரு லைனை ரன் பண்ணிட்டு அடுத்த லைன்ல போய் நில்லு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஐம் கோனா கிளிக் ஸ்டெப் இன்டூ அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். கொடுத்த உடனே சைட்ல இந்த வேரியபிள்ல கண்ணு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். கிளிக், இங்க A1 அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர் மெமரியில போயிட்டு A1 ஏன்ற வேரியபிள்ல 1ன்ற டேட்டா இருக்குன்னு போயிட்டு ரைட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்ப அடுத்த லைன்ல போய் இன்டர்பிரட்டர் வந்து நிக்குது, while a less than or equal to 5. இப்போ a less than or equal to 5, 1ன்றது 5 விட சின்னதா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் நம்ம யோசிச்சு 1 5 விட சின்னதான் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனிமே அது கூட நீங்க வரி பண்ணிக்க வேணாம். சைட்ல இங்க வாட்ச்னு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாட்ச்ன்றதுல நீங்க பிளஸ் கிளிக் பண்ணு, கிளிக் பண்ணிட்டு இங்கே a less than or equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த எக்ஸ்பிரஷனை டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா இனிமே விசுவல் ஸ்டுடியோ கோடே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிடும். நீங்க உங்க பிரெயினை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுவே நம்மளுக்கு ஈஸி. ஓகே, ஸோ அப்ப a less than or equal to 5 அதுவே ட்ரூ அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப ட்ரூனா என்ன ஆகும், உள்ள ட்ரூன்றனால இஃப் மாதிரியே தான், ட்ரூன்றனால உள்ள இருக்க இந்த 2 லைன் இன்டென்டேஷன் இருக்க அந்த 2 லைன் ரன் ஆகும். உள்ள போது பிரிண்ட் ஏவோட வேல்யூ என்னன்னா 1. அவுட்புட் எங்க வரும், கீழே வரும், டெர்மினல்ல தான் அவுட்புட் வரும். இப்ப கீழே பாருங்க, இந்த கீழே இந்த இடத்துல ஸோ ரன், இப்போ நான் ஸ்டெப் இன்டூன்னு கொடுத்தேன்னா ஏவோட வேல்யூ 1ன்றது அவுட்புட்ல வரும். ஸ்டெப் இன்டூன்னு கொடுக்குறேன், சியர், சூப்பர். அப்ப முதல் அவுட்புட் 1ன்னு வந்துடுச்சு. அப்ப இதுதான் முதல் அவுட்புட். இப்ப a = a + 1ன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல இருக்கு. ஸோ இப்போ a = a + 1. ஸோ இப்போ கரண்டா ஏவோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு 1ன்னு இருக்கு. அப்ப இந்த 1, அப்போ 1 + 1 எனக்கு என்ன ஆகும்னா 2 ஆகும். 2 ஆயிட்டு அந்த 2 திருப்பி ஏன்ற வேரியபிள்ல அசைன் ஆயிரும்.
அப்ப ஏ வேல்யூ இப்ப 2ன்னு மாறிடும். இப்ப நீங்க ரெண்டு விஷயத்த கண்ணுல வச்சுக்கணும். ஒன்று இந்த ஏ வேல்யூ என்னவா மாறுதுன்னு பாருங்க. இப்ப கரண்டா 1 இருக்கு. இன்னொன்னு இந்த இன்டர்பிரட்டாரு அடுத்த லைன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த லைன் என்ன பண்ணுதுன்னா எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப நான் ஸ்டெப் இன்டூன்னு கொடுக்குறேன். ஸ்டீ வாட் ஹேப்பன்ஸ் ஐ எம் சேயிங் நெக்ஸ்ட் லைனுக்கு போன்னு சொல்றேன். ஸ்டெப் இன்டூன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்னோட ஏ வேல்யூ 2ன்னு மாறிடுச்சு. ஆனா என்னோட இன்டர்பிரட்டாரு திருப்பி மேலேயே போயிடுச்சுங்க. 197க்கே மறுபடியும் போயிடுச்சு. ஏன் மேல போயிடுச்சுன்னா இதுதான் கான்செப்ட் ஆஃப் லூப். நம்ம படிக்கிற டாபிக்கே லூப் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா லூப் அப்படின்றது ஒரு சாங்கை லூப்ல போடுதான். அந்த சாங் முடிஞ்சோடனே மறுபடியும் அதே சாங் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஒரே பாட்டை மறுபடியும் கேட்கிற மாதிரி தான் லூப். ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருக்குன்னா அதுக்கு பேர் லூப் தான். ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ சுத்தி ஒரு சர்க்கிட் ஓடி முடிச்சு திருப்பி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். அங்கன்னா ஒரு ரோப் கட்டிருப்பாங்க, நம்ம அதை கிராஸ் பண்ணோம்னா நம்ம வின். ஸோ அப்ப ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமா இருக்குன்னா இட்ஸ் க்ளோஸ் டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே தான் இங்கேயுமே. நம்ம லூப்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ரெண்டு லைனை நம்ம மறுபடியும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். எவ்வளவு நேரத்துக்கு ரன் பண்ண போறோம்? இந்த ரெண்டு லைன் அகைன் அகைன் எவ்வளவு நேரத்துக்கு ரன் ஆகும்னா என்னோட வைல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த ரெண்டு லைனும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் செக் அவுட் an எக்ஸாம்பிள். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு வாட்டி ரன் ஆயிடுச்சு, திருப்பி மேலே வந்துருச்சு. இப்போ கரண்டா என்னோட மெமரியில என்ன இருக்குன்னா ஏ வேல்யூ 2 இருக்கு. 2 less than or equal to 5 மறுபடியும் ட்ரூ தான். அப்போ உள்ள போ. அப்போ பிரிண்ட் ஏ என்னது? பிரிண்ட் 2. அப்போ கீழே எனக்கு அவுட்புட்ல 2ன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? அது ரன் ஆயிடுச்சு, அவுட்புட்ல 2ன்னு வந்துருச்சு. இப்போ 2 + 1 it will become 3. 3ன்றது ஏல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ 3ன்றது ஏல போய் ஸ்டோர் ஆகுது. அண்ட் பிரிண்ட் 3. ஸோ இப்போ சாரி 3 இப்போ 3 மாறிடுச்சு, திருப்பி மேலே போயிடுச்சு. 3 5 விட சின்னதா? மறுபடியும் ட்ரூ தான். அப்போ உள்ள போ. பிரிண்ட் 3. அவுட்புட்ல 3ன்னு வந்துருச்சு. 3 + 1 அகெயின் சேம் ரிப்பீட்டிவ் தான். 3 + 1 it will become 4. மேலே போ. 4 அசைன் ஆயிரும், திருப்பி மேலே போயிடும். 4 5 விட சின்னதான் செக் பண்ணுது. இல்ல மறுபடியும் ட்ரூ தான். இப்போ உள்ள போ. பிரிண்ட் 4. அவுட்புட்ல 4ன்னு வந்துருச்சு. ஸோ 4 + 1 now it will become 5. 5ன்னு வேல்யூ மாறிடும் அண்ட் அகெயின் மேலே போ. ஸோ ஏ வேல்யூ 5ன்னு ஆயிடுச்சு. இப்போ 5 less than or equal to 5. லெஸ் தான் இல்லைன்னா ஈக்குவலா இருக்கு, ஆனாலும் ஸ்டில் ட்ரூ தான் கண்டிஷன். அப்போ உள்ள போ. பிரிண்ட் 5. ஏ வேல்யூ 5ன்னு ஆயிடுச்சு. இப்போ 5 + 1 it will become 6. ஸோ இப்போ 6ன்னு ஆயிடுச்சு. இப்போ மேலே போனோம்னா 6. நீங்களும் பார்க்கலாம் ஏ less than or equal to 5 is now become false. இப்போ என் வைல் கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றதுனால இனிமே இந்த ரெண்டு லைன் ரன் ஆகாது. இப்போ ரன் ஆகாதனால இங்கேருந்து எங்க போகணும்னா ஜம்ப் பண்ணி லூப் ஓவர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்துருச்சு. இன்டர்பிரட்டர் இந்த கோடை எப்படி ரன் பண்ணுதுன்றத நம்ம ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பாக்குறோம். பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபைனலா லூப் ஓவர்ன்ற கோடை ரன் பண்ணிட்டு அதுக்கு மேல ப்ரோக்ராம் எதுவுமே கிடையாது. உங்க டீபக்கிங் மோட் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு மேல கோட் ரன் பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றனால. அப்போ இந்த அவுட்புட் என்னன்னா 1 2 3 4 5 லூப் ஓவர். அப்ப திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு வைல் கண்டிஷன். எதுக்காக இந்த வைல்ன்ற டாபிக் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன சொல்றேன் உங்ககிட்ட, பிரிண்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 100 அப்படின்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த டாபிக், இந்த வைல்ன்ற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி 1 to 100 நீங்க இப்படிதான் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நீங்க மேனெல்லாம் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம அதுக்கு மாதிரி எந்த டாபிக்கும் நம்ம பார்க்கலாம். அப்ப வித் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ லூப்ன்ற டாபிக் நம்ம பார்த்த உடனேயே இந்த லூப்ல நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் சிம்பிளா லூப்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இப்ப இந்த லூப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபௌட் திஸ். சோ இப்போ இந்த வைல் a less than or equal to 5 இந்த லைனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு பேர் என்னன்னா கண்டிஷன். கண்டிஷன் என்னன்னா எப்ப என் லூப் முடியணும் அப்படின்றத அந்த கண்டிஷன் செட் பண்ணும். சோ வைல் is less than or equal to 5ன்றது கண்டிஷன். என்ன பண்றேன், மறுபடியும் இந்த கோடை ரன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 5ன்றதுக்கு பதிலா நான் 10ன்னு மாத்துறேன். 500க்கு பதிலா I'm going to set it as 10. அப்ப இப்ப இந்த கோடை நான் ரன் பண்ணா, சோ இப்ப நான் 10ன்னு கொடுத்தனா what will happen is எனக்கு a வேல்யூ 1ன்னு மாறும். So 1 less than or equal to 10 true, print 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு until 10 ட்ரூவா தான் இருக்கும். அப்ப இப்ப என் கோடை ரன் பண்ணனா see the output 1ல இருந்து 10 வரைக்கும் அவுட்புட் வந்து லூப் ஓவர். ஏன்னா எப்ப a வேல்யூ 11ன்னு மாறுதோ அப்பதான் ஃபால்ஸ். அப்ப போயிட்டு ஃபால்ஸ்ன்னு போயிட்டு லூப் ஓவர் ஆயிரும். அப்ப இதுவே இந்த 10க்கு பதிலா நான் 100ன்னு கொடுத்தனா ரொம்ப சிம்பிளா ஒரு 5 லைன்லயே I can run this code and you can see எனக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் I'm getting the output. அப்ப இதை கண்டிஷன் சொல்லலாம், இல்ல எண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்க முடிவு, என்னோட லூப் எப்ப முடியணும் அப்படின்றத செட் பண்றது அந்த எண்ட். சோ அப்ப அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு பேரு இனிஷியலைசேஷன். INITILIZATION அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட்.
ஸோ ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க a ஈக்குவல் டு 1ன்றதுக்கு பதில் a ஈக்குவல் டு 15 நான் கொடுக்குறேன். நான் 15 கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு a வேல்யூ ஸ்டார்டிங்கே 50ல வரும். 50 less than or equal to 100 true, அப்ப print 50. அப்ப இப்போ என் கோட ரன் பண்ணனா you can see the output. எனக்கு ஸ்டார்டிங் எங்க இருந்து வந்திருக்குன்னா 50ல இருந்து வந்திருக்கு. Starting from 50 up to 100 I'm getting an output. So இதுக்கு பேரு 50 done. Similarly, இப்போ நமக்கு similarly நம்ம என்ன பண்ண போறோம், what we are going to do is, so similarly let us say a different example. இதே கோட்லயே இந்த லைனுக்கு பேர் என்னன்னா நம்மளுக்கு இன்கிரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கிரிமெண்டேஷன் என்னன்னா ஜம்ப். மீனிங் இப்ப நான் 15ன்றது பதிலா இந்த லைன்ல நான் 50 + 1ன்றனால தான் 51 52 வருது. ஆனா இங்க 5ன்னு கொடுக்குறேன். அப்ப இதே கூட நான் ரன் பண்ணனா 50 55 60 65ன்னு வரும். அப்ப நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் எப்படி எனக்கு ஜம்ப் ஆகணும், எப்படி எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் a while loop. ஸோ அப்போ while loop அப்படின்றது பிரைமரியா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ while loop is primarily used for numbers. ஸோ பிரைமரியா நம்பர்ஸ்க்காக தான் என்ன பண்றாங்க, ஸோ we are going to use while loop. ஸோ இப்போ இதுவே நமக்கு there is something called as for loop அப்படின்றது. ஸோ there is something called as for loop. ஸோ for loop அப்படின்றது எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரி இது எல்லாத்துக்குமே we have something called as for loop. ஸோ அப்போ for loopக்கு there is a separate syntax. ஸோ while loop எப்படி syntax இருக்கோ அதே மாதிரி for loopக்கும் செப்பரேட் syntax இருக்கு, but that is little bit different. ஸோ for loop ஓட syntax எப்படின்னா, for ஒரு வேரியபிள் கொடுக்கணும், ஒரு வேரியபிள், ஒரு in அப்படின்னு ஒரு கீவேர்ட் followed by உங்களோட ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆர் டியூபிள் ஆர் செட்ல ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு கடைசியில ஒரு கோலன். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அ ஃபார் லூப். ஸோ ஃபார் ஒரு வேரியபிள் இன்னு ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆர் டியூபிள் ஆர் செட் ஆர் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ let us create an example. நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா ஃபார் லூப்ல இட் fetches லெட்டர் பை லெட்டர். அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஃபார் ஒரு வேரியபிள் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், உங்க சாய்ஸ் தான், ஏபிசி என்ன வேணா கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸ் இன் ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். என்ன ஸ்ட்ரிங்னா வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங், கடைசியில ஒரு கோலன். அப்ப நான் இந்த சின்டாக்ஸ் மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டேன். ஒரு லைன் கோலன்ல முடியுதுன்னா அடுத்த லைன் ஆட்டோமேட்டிக்கா இன்டென்டேஷன். ஸோ அப்ப நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அவ்வளவுதாங்க, ஜஸ்ட் 2 லைன்ஸ் தான், 2 லைன் தான். ஃபார் லூப் ஓவர். பிரேக் பாயிண்ட் கொடுப்போம், ரன் அண்ட் டீபக்னு கொடுப்போம். ஸோ இது எரர் அடிக்கும், நான் ஏன்ற வேரியபிள் இல்லாதனால அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸ் இன் வேர்ல்டு, இப்போ நீங்க ஸ்ட்ரிங் பயன்படுத்தினால ஸ்ட்ரிங்கோட முதல் எழுத்து டபிள்யூ, அந்த டபிள்யூ போயிட்டு எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ சைட்ல பாருங்களேன், நான் ஸ்டெப் இன்டுன்னு கொடுத்தேன்னா ரன் ஆயிருச்சு. அப்போ டபிள்யூன்ற முதல் எழுத்து போய் எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ பிரிண்ட் எக்ஸ்னா யூல் கெட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ அஸ் அவுட்புட். அடுத்து ஓன்றது போய் எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ பிரிண்ட் ஓ. அடுத்து ஆர்ன்றது எக்ஸ் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் ஆர். எல்ன்றது எக்ஸ் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் எல். டின்றது எக்ஸ் ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் டி. டிக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்போ ப்ரோக்ராம் ஓவர். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபார் லூப். ஸோ அப்போ நம்ம வாட் வி ஆர் டூயிங் இஸ், ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அ ஃபார் லூப் அண்ட் அதில் நம்ம ஸ்ட்ரிங் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தோம். அண்ட் சிமிலர்லி நம்மளோட ஃபைனல் டாபிக் விச் இஸ் லிஸ்ட். லிஸ்ட் அந்த மாதிரி அந்த இதாக ஃபேமிலி. நீங்க லிஸ்ட் டியூப்பிள்லாம் கொடுக்குறீங்கன்னா இட் fetches ஐட்டம் பை ஐட்டம். அப்படின்னா என்னன்னா, இப்போ இதே கோடு நான் என்ன பண்றேன், லெட் மீ ரைட் இன்ஸ்டெட் ஆஃப் வேர்ல்ட், இந்த வேர்ல்டுன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா லெட் மீ ரைட் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இங்கே ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு நம்பர் 55.66, அப்புறம் ஒரு ஃபால்ஸு, திருப்பி ஒரு வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை நான் எக்ஸாம்பிளா கொடுத்தனால லிஸ்ட்ல இருக்கிற முதல் எலமெண்ட்ன்றது ஹாய், அது போய் எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ மொத்த ஹாய்ன்றது எக்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. அப்போ பிரிண்ட் ஹாய். அடுத்து 22ன்றது போய் எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் 22. அப்புறம் 55.66ன்றது எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் 55.66. அப்புறம் ஃபால்ஸ்ன்றது எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் ஃபால்ஸ். அதே மாதிரி வேர்ல்டுன்றது எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், பிரிண்ட் வேர்ல்ட். வேர்ல்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை, ப்ரோக்ராம் ஓவர். அப்ப this is an example of what is a for loop and what is a while loop. So for loop na enna, while loop na enna அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். So with this you have successfully completed what is loop and what is for loop அப்படின்னு நம்ம பார்த்தோம். So இப்போ நம்ம with this you have successfully completed all the learning part.
லேர்னிங் பார்ட்னா என்னன்னா நம்ம லூப்னா என்ன, கலெக்ஷன்ஸ்னா என்ன, இஃபனல்ஸ்னா என்ன அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம 4 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த செக்மெண்ட்னா என்னன்னா நம்ம ரியல் டைம் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் சோ ஃபார்? சார் ஒரு டவுட் சார். ஆப்பரேட்டர்ஸ்ல மத்த லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், I++ பைத்தான்ல அந்த இல்லைங்க. மாதிரிலாம் இருக்கா சார்? பைத்தான்ல கிடையவே கிடையாது. ஓகே சார். ஓகே பாய்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் த டே. அதுக்கு முன்னாடி I'll give you some task. So what is the task now? Get 2 inputs from the user, integer inputs from the user, and find the greatest number between them. ஓகே, ஸோ இப்போ டாஸ்க் 3 and 4 அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் 2 என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. டாஸ்க் 2ன்றது இந்த டிக்ஷனரின்னு ஒரு டாபிக் இருக்குங்க. லிஸ்ட் டியூப்பிள் செட் மாதிரியே கலெக்ஷன்ல டிக்ஷனரி ஒரு கலெக்ஷன் இருக்கு. அதை நீங்க என்னன்னு சொல்லிட்டு நெட்ல ரிசர்ச் பண்ணி அதை என்னன்னு படிக்க போறீங்க. ஸோ தட்ஸ் யுவர் டாஸ்க் 2. 3 and 4 என்னன்னா, நீங்க ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த 2 வேரியபிள்லையும் you're going to get 2 number as input. இப்போ 100, 200ன்னு சொல்லிட்டு நீங்க 2 இன்புட் வாங்குற மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ ஒரு நம்பர் 100 கொடுக்குறாங்க, ரெண்டாவது இன்புட் 500 கொடுக்குறாங்கன்னா உங்களோட டோட்டல், உங்களோட அவுட்புட் என்ன வரணும்னா 500 இஸ் த பிக்கஸ்ட் அப்படின்னு வரணும். என்ன நம்பர் பெரிய நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு பெரிய நம்பர் அப்படின்னு அவுட்புட்டா வரணும். ஸோ 1000 இஸ் த பிக்கஸ்ட் அப்படின்னு வரணும் 2 நம்பர் இன்புட்டா கொடுக்கறதுல. 4வது டாஸ்க் என்னன்னா சேம் கான்செப்ட், 1500 அப்புறம் 6000 அப்படின்னா 3 நம்பர் நீங்க இன்புட்டா வாங்க போறீங்க. 3 நம்பர்ஸ் நீங்க இன்புட்டா வாங்க போறீங்க. அதுல பெரிய நம்பர் இதுன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அப்போ 3 நம்பர்ல 6000 இஸ் த பிக்கஸ்ட் அப்படின்னு அவுட்புட்டா வரணும். ஸோ இப்போ இதோட இது வந்து இஃபனல்ஸ்ல தான் ஒர்க் பண்றது. இது ரெண்டுமே இஃபனல்ஸ் தான். ஆனா இஃபனல்ஸ்ல இந்த 4வது டாபிக் மட்டும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்ட் ஆர் நாட் அப்படின்றது. ஆனால் ஃபைனல் டாஸ்க் அப்படின்றது என்னன்னா print numbers from 100 to 0, which is reverse order. So print odd numbers from 100 to 0, which is reverse order. So odd numbers என்னன்னா 100ல இருந்து 0 இருக்கலாம் odd numbers, which is 99, 97, 95, 93 and it goes on. So இந்த மாதிரி you have to print up to 1. So அப்ப 100ல இருந்து 0க்குள்ள இருக்கிற odd numbers you are going to print. This is an example of a loop அப்படின்ற டாபிக் நீங்க கம்ஃபர்டபிள் ஆகுறதுக்காக. So this is an example. Done. So these are the 5 tasks which you are going to complete, and இதை நம்ம ஷேர் பண்றது நான் கிளாஸ் எண்டிங்ல மொத்தமா ஷேர் பண்றேன் because I'm going to write even more things in this notepad, and class endingல I'll share everything together. Okay, so இப்போ நம்ம so far நம்ம என்ன பண்ணிருக்கோம், so what have we done so far அப்படின்னா, இப்போ நம்ம லேர்ன் பண்ணது வெறும் ஒரு லாங்குவேஜ் தாங்க, ஒரு மொழி. இப்போ இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதுதான் பைத்தானா அப்படின்னா, yes, this is what Python is. Honestly, நீங்க எந்த கோர்ஸ் எங்க ஜாயின் பண்ணி என்ன யூடியூப் படிச்சாலும் முதல்ல டீச் பண்றது எல்லாமே இதுதான் டீச் பண்ணுவோம். So this is what actually Python is. So this is what Python really means. Okay, அப்போ what are developers doing? So அப்போ Python உண்மையிலே what is it? So what actually is real time அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் செஷன் ஸ்டார்டிங்ல நேற்று செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நமக்கு ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் பீங்கோட பேசுறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் தேவை, லைக் தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு லாங்குவேஜ் தேவை. ஆனா இப்ப நம்ம ஒரு ஹியூமன் பீங் இன்னொரு ஹியூமன் பீங் கிட்ட பேசல, நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறோம்.
அப்ப நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ்ன்ற மாதிரி பைத்தான், C++, ஜாவான்னு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம். அப்ப தமிழ், இங்கிலீஷ், பைத்தான் இது எல்லாமே மொழி. தமிழ், இங்கிலீஷ் அந்த லிஸ்ட்ல தான் நான் பைத்தானே வைக்கிறேன். ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மாதிரி பைத்தான்ன்றது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். ஒரு லாங்குவேஜ் டு ஸ்பீக் வித் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ லாங்குவேஜ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எப்படி பெட்டரா ஐடியா கொடுக்குறோம்னா, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு உங்க ஸ்கூல்லலாம். தமிழ் மீடியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்ன்ற மொழி தெரிஞ்சிருக்கும். அப்ப தமிழ்ன்ற மொழி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் படிப்பீங்க. ஸோ அந்த புக்குன்றது தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரின்னு படிப்பீங்க, அடுத்து பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட டாபிக்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் படிக்கணும். அதை வச்சு நீங்க கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ சேம் கோர்ஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் என்னன்னா அதே டாபிக், அதே கண்டென்ட் தான். ஆனா யுவர் புக் வில் பி ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஸோ உங்களோட ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜ் அந்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் வில் பி இன் இங்கிலீஷ். ஸோ அப்ப நம்ம இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழியை நம்ம முதல்ல கத்துக்கிறோம். அதை வச்சு நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே தேர் இஸ் அ ஜாப்பனீஸ்ன்ற ஊர் இருக்கா, அதையும் ஒரு லாங்குவேஜ் தான், அதுலயும் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஜாப்பனீஸ் மீடியம் இருக்கு. இப்போ ஜாப்பனீஸ்ல ஒருத்தர் so let's say he knows everything, so he knows everything அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க தமிழ் மீடியம்ல எழுதின ஒரு மேக்ஸ் புக்கை போயிட்டு ஜாப்பனீஸ் மொழி கிட்ட அவர்கிட்ட போய் டவுட் கேட்டீங்கன்னா அவரால் பேச முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. ஈவன் தோ he knows everything in maths, everything in physics, எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் அவர் அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல தான் லேர்ன் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கிற புக் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட நீங்க டவுட் கேட்டீங்கன்னா, அவங்க பிசிக்ஸ் தெரிஞ்சாலுமே அங்க லாங்குவேஜ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ தே cannot understand what you're asking, they cannot explain back what to you. அப்ப லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதேதான் இப்ப எங்கேயுமே. இப்ப நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் தமிழ்ன்ற மொழி கத்துக்கிறோம், அதுக்கடுத்து பயாலஜி படிக்கணும், இல்ல இங்கிலீஷ்னு ஒரு மொழி படிக்கிறோம், அதுக்கடுத்து பயாலஜி படிக்கணும். அதேதான் இப்பயும். இப்ப நம்ம படிக்கிறதுன்றது பைத்தான்ன்றது ஒரு மீடியம் தான், ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி தான், கம்ப்யூட்டர் பேசுறதுக்கான ஒரு மொழி. அதனாலதான் அது ஈஸியா இருக்கு. இஃப் அண்ட் எல்ஸ், லூப், ஃபங்க்ஷன் நம்ம அடுத்து பார்ப்போம். இஃப் அண்ட் எல்ஸ், லூப், கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி தான். இதேதான் C++, இதேதான் ஜாவாவும். இது எல்லாருமே மீடியம். மீடியம் என்னன்னா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கான ஒரு மொழி. ஸோ அது மட்டும் நம்ம லேர்ன் பண்ணோம்னா இட் இஸ் நாட் எனஃப். ஜஸ்ட் இந்த C++, ஜாவா அப்படின்னு ஒரு ஏதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கிறீங்க, எப்படி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மாதிரி ஏதாவது இருக்கோ அந்த மாதிரி ஒரு மொழியை கத்துக்கிறீங்க. அந்த மொழியை முதல்ல கத்துக்கிறோம். இப்போ பைத்தான் படிக்க 1 மாசம் ஆகுது, C++ படிக்க 2 மாசம், ஜாவா படிக்க ஒரு 3 வாரம் 4 வாரம் அப்படி ஆகுது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ முதல் இந்த லாங்குவேஜை நம்ம படிக்கிறோம். பைத்தான்ன்ற மொழியை படிச்சு முடிச்ச அப்புறம், எப்படி தமிழ் முடிச்ச அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே டிஃப்ரெண்ட். கெமிஸ்ட்ரி வேற, பயாலஜி வேற, பிசிக்ஸ் வேற, மேக்ஸ் வேற, மூணுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஆனா எல்லாருமே தமிழ்ன்ற மொழி தான் எழுதியிருக்காங்க. அப்ப அதே தான் எங்கேயுமே பைத்தான்ல. பைத்தான்ன்றது ஜஸ்ட் ஒரு பேஸ் லாங்குவேஜ் தான், கம்ப்யூட்டர் பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ். பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு சப்போஸ் நீங்க ஜாங்கோ அப்படின்னு படிச்சீங்கன்னா யூ ஆர் கால்ட் அஸ் அ வெப் டெவலப்பர். நீ உங்களை வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப பைத்தான் படிக்கிறது 2 வாரத்துல முடிச்சிடலாம். அப்ப அந்த ஜாங்கோன்ற ஒரு டூலை படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 1 மாசம் 1.5 மாசம் சொல்லி தருவாங்க. அதேதான் நம்மளுக்கு இங்க கிரீன்ஸ் டெக்னாலஜில எங்க போனாலுமே நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்றீங்கன்னா வெறும் பைத்தான் மட்டும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இது நீங்க ஆன்லைன்லயே நீங்க பைத்தான் லேர்ன் பண்ணிக்கலாம். தட்ஸ் வெரி வெரி ஈஸி. வெறும் வாட் இஸ் வாட் அப்படின்னு. இப்ப இங்கிலீஷ்ல என்ன இருக்கும், கிராமர் இருக்கும், ஏபிசி இருக்கும். அதே தான் இப்ப நம்ம லேர்ன் பண்ணது. பைத்தான்ல வாட் இஸ் வாட் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம். இப்ப ஜாங்கோ அப்படின்னு படிச்சீங்கன்னா, ஜாங்கோ இஸ் a free and open source Python based web framework that allows MVT, so architectural patterns to create websites. So அப்ப வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஜாங்கோன்னு படிக்கிறோம். படிச்சீங்கன்னா you're called as a web developer. அதே மாதிரி பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு if you learn something called as Tincter இருக்கு. ஸோ டிங்டர்ன்றது என்னன்னா இட்ஸ் கால் சம்திங் கால்ட் அஸ் ஆப் டெவலப்பர். ஸோ டிங்டர் அப்படின்றது, டிங்டர் இஸ் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு GUI கிரியேட் பண்றதுக்கு. ஸோ யூ வில் பி கால்டிங் அஸ் அன் ஆப் டெவலப்பர். அப்படின்னா என்னன்னா, இப்போ கால்குலேட்டர் அப்படின்றது ஒரு ஆப். இந்த கால்குலேட்டர்ன்றது ஒரு ஆப். இது விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகுற ஒரு ஆப். இந்த ஆப்புக்கு நெட் வேணுமானா வேணாம். அப்போ இன்டர்நெட்டே இல்லாம நான் ஒரு ஆப் இந்த பட்டன்லாம் கிளிக் பண்ணா எனக்கு ஏதோ நடக்குது. இந்த மாதிரி இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ஆப் டிசைன் பண்றதுக்கு யூ வில் பி கால்டிங் அஸ் an ஆப் டெவலப்பர். அப்ப இவங்க 2 பேருமே பைத்தான்ல தான் கோட் அடிக்கிறாங்க. ஆனா 2 பேரோட வேல்யூம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இப்ப நீங்க பிசிக்ஸ் எக்ஸாம்லயும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்லயும் இங்கிலீஷ்ல தான் நீங்க ஆன்சர் எழுதுறீங்க. ஆனா அப்ப 2மே ஒரே ஆன்சர் எழுதுறீங்களா? கிடையாது. அப்போ பைத்தான்ன்றது ஒரு பேஸ், அதை வச்சு ஆர் லேர்னிங் ஜாங்கோ. அப்ப அது ஒரு செப்பரேட் கடல், ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட். பைத்தான் வச்சு டிங்டர் லேர்ன் பண்ணீங்கன்னா அது ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட், அது ஒரு செப்பரேட் டெசிக்னேஷன் உங்க ஆர்கனைசேஷன்ல. அப்ப இதே மாதிரி நிறைய இருக்கு.
ஸோ பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு இஃப் யூ லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் பேண்டாஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா யூ வில் பிகம் டேட்டா சயின்ஸ் டெஸ்ட் SANTIST. இது உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு டெசிக்னேஷன். பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு கெராஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா யூ வில் பிகம் ML இன்ஜினியர்ஸ், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு இஃப் யூ லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் வேற எக்ஸாம்பிளுக்கு நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு இஃப் யூ லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் ஆஸ்ட்ரோபை, இப்போ நாசா, இஸ்ரோ அங்கேயுமே கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். பிசிக்ஸ், அந்த பிசிக்ஸ் என்னன்னா ராக்கெட் பிசிக்ஸ், ராக்கெட் சயின்ஸ்லாம் இருக்கும். அதுல வச்சு லேர்ன் பண்றதுக்கு வேற சம்திங் கால்ட் அஸ் ஆஸ்ட்ரோபை. இது எல்லாமே நீங்க நெட்ல போய் சும்மா சர்ச் பண்ணலாம். வாட் இஸ் pandas அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே, ஸோ pandas is a software library written for Python programming language for data manipulation and analysis. டேட்டா மேனிபுலேட் பண்ணி அனாலிசிஸ் பண்றதுக்குலாம் pandas. அதே மாதிரி ஆஸ்ட்ரோபைனா என்ன அப்படின்னு படிச்சீங்கன்னா, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட். Astropy is a collection of software packages written in Python programming language designed to use in astronomy. So astronomy na space calculations. So அது மாதிரி நம்மளுக்கு இங்க நிறைய இருக்கு. ஸோ Astropy and pandas அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க இப்போ மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்றாங்க, 2 நாள் முன்னாடியே சொல்றாங்க, 3 நாள் முன்னாடியே சொல்றாங்க. சேட்டலைட் இமேஜஸ் வச்சு they are telling it out how it is working அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஸ்கூல் டேஸ்ல நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ். அண்ட் he became a civil engineer, I became a computer science engineer. சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்ல he did remote sensing. ஸோ அனானிவர்சிட்டியில் he did remote sensing. இப்போ கரண்டா இஸ் ஒர்க்கிங் as a Python developer in an IT industry. சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இஸ் ஒர்க்கிங் இன் IT industry. அவனோட மெயின் ஒர்க் என்னன்னா சேட்டலைட் இமேஜஸ் மேப் பண்ணி தண்ணி இருக்கு, ரெயின்ஃபால் அனாலிசிஸ் ப்ரிடிக்ட் பண்றது, இந்த மாதிரி அதுல ஃபுல்லா ஒர்க் பண்றோம். ஸோ டேட்டா சயின்ஸ் பட் ஆன சேட்டலைட் இமேஜஸ், இந்த மாதிரி தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். இப்படி ஒவ்வொருமே ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தேர் இஸ் அ லாட், எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. ஸோ சிமிலர்லி நம்ம எதுக்காக பைதான் படிச்சோம்னா, நம்ம இது எதுவுமே நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே அந்த ஃபவுண்டேஷன் வேணும். அதே ஒரு செப்பரேட் கடல். ஆனா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு டூல் இருக்கு, which is called as AWS அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அப்ப அந்த AWS அப்படின்றதுல நம்ம பைத்தான் உள்ள கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம்? ஸோ ஹவு AWSல எங்க பைத்தான் கொண்டு வரும் அப்படின்னா, there is something called as Boto 3 அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. Boto 3 படிச்சீங்கன்னா you can automate AWS services. ஸோ இப்போ ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் AWS மட்டும் பேசுவோம், அதுக்கடுத்து நம்ம DevOps அதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஸோ இப்போ AWSல there is something called as certification அப்படின்றது. ஸோ இந்த AWS சர்டிஃபிகேஷன்லேயே யூ ஹேவ் மல்டிபிள் சர்டிஃபிகேட்ஸ். இதுல நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்றோம்னா, we are learning something called as சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் நம்ம லேர்ன் பண்றோம். ஆனா பக்கத்துலயே there is something called as developer associate அப்படின்னு இருக்கு. ஸோ when you know Python, ஸோ உங்களுக்கு பைத்தான் தெரியும்னா you can become a developer associate. ஸோ developer associate என்னன்னா, you will primarily focus on working on lambdas, API services, software development kits. இதுல தான் நீங்க ஒர்க் பண்றதுலாம் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ lambda சர்வீசஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கோட் ரிலேட்டடானது தான். ஸோ அப்போ இதுவுமே ஒரு தனி டெசிக்னேஷன். ஸோ இங்கே எப்படி நம்மளுக்கு சிஸ்டம் ஆப்ஸ், டெவலப்பர், அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்லாம் நிறைய இருக்கும். இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கான சர்வீசஸ் தான். ஏன்னா இங்க நம்ம ப்ராடக்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட் ஃப்ரம் AWS சைட்ல இருந்து இருக்கு. இது எல்லாமே படிக்கிறோம்னா நோ. அப்ப இதுலயே நம்மளுக்கு ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ், API கேட்வேஸ், லாம்டாஸ், டைனமோ டிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாமே வெறும் கோட் ரிலேட்டாவே யூஸ் பண்ணுவோம், சர்வரே கிடையாது. ஸோ அப்போ அப்படியும் நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ அங்க there is something called as Boto 3. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் அதே மாதிரி கூகுள்ல போயிட்டு Boto 3 அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ Boto 3 அப்படின்றது என்னன்னா, ஸோ டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போவோம். ஸோ Boto 3 is you can use the AWS software development kit for Python. Boto 3 to create, configure and manage AWS services such as Amazon Elastic Computing Cloud or EC2. இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ Boto 3ன்றது பைத்தானையும் AWSயும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ். ஸோ வாட் இஸ் திஸ்? நான் எதுக்காக நான் ஆட்டோமேட்லாம் பண்ண போறேன்? வாட் இஸ் திஸ் சினாரியோ? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஆட்டோமேஷனா என்ன அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது லாம்டா கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பட் ஸ்டில் ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லெட் அஸ் டேக் அ சினாரியோ. என்ன சினாரியோனா, let us say உங்களுக்கு you have a requirement. என்ன ரெக்வயர்மெண்ட்னா, மார்னிங் 8 AM EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் and 6 PM EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணணும். 6 PM you need to stop an EC2 instance. இதுதான் உங்களோட ரெக்வயர்மெண்ட். அந்த EC2 ஓட ஐடிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இதான் ஐடி, இதான் 10 ஐடி இருக்கு, இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி. இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடிலாம்
எனக்கு மார்னிங் 8 AM ஸ்டார்ட் பண்ணு 6 PM ஸ்டாப் பண்ணிடு இன் த டேட் ஆஃப் மண்டே டு ஃப்ரைடே மட்டும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க்கிங் டேஸ், அதில் ஸ்டாப் பண்ணிடு. இது எதுக்காகனா நம்ம தேவையில்லாம சர்வரை ரன் பண்ணி நம்ம காஸ்ட் நம்ம பே பண்றதுக்கு பதிலாக அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தான் மணி மிச்சமாகும். ஸோ அப்போ இந்த டைமுக்கு மட்டும் தான் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அப்போ இங்கே மட்டும் ரன் ஆனா போதும் அப்படின்னு அவங்க செட் பண்ணி சொல்றாங்க. இதான் ரெக்குவயர்மெண்ட். இப்போ இதை நீங்க மேனுவலா பண்ணிட்டு இருக்க முடியாது. தினமும் காலையில் 8 மணிக்கு மேனுவலா போய் சர்வர் ஸ்டார்ட் பண்றது, மேனுவலா போய் சர்வரை ஸ்டாப் பண்றது இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப நம்மளுக்கு இங்க ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வேணும். ஆட்டோமேஷன் என்னன்னா நம்ம பண்ற வேலையை நம்மளுக்காக யாரையும் கம்ப்யூட்டர் பண்ணி தர போறது தான் ஆட்டோமேஷன். அப்ப கம்ப்யூட்டர் பண்ணி தரணும்னா அந்த கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், அதுதான் மொழி. லைக் C++, ஜாவா, பைத்தான், நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். யூ கேன் சூஸ் எனி லாங்குவேஜ். லைக் நம்மளுக்கு உங்க லாங்குவேஜ் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அது ஈஸின்றனால பைத்தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பைத்தான்ல நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரைட் அ கோட். ஸோ இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டாப் பண்றதுக்குலாம் கோட் இருக்கும். அது எல்லாமே இந்த போட்டோ 3ல கொடுத்துடுறோம். இந்த போட்டோ 3 டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலே அவன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு AWS இருக்க எல்லா சர்வீசஸும் இங்க இருக்கு. ஸோ இங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா EC2 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். EC2 நான் சூஸ் பண்றேன். இப்போ EC2ன்றது ஓப்பன் ஆகுது. இப்போ இங்க வந்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. ஸோ ஒரு வார்த்தை எண்டிங்ல இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல இருக்குன்னா வாட் இஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். அப்ப இங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது AWS கம்பெனி என்ன பண்ணிடுறான்னா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ள அவன் எழுதி இன்பில்ட்டா வச்சுட்டான். இந்த ஃபங்க்ஷன் நீங்க எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இட்ஸ் ஹியூஜ் லிஸ்ட். there's a lot of functions. நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு EBS வால்யூமை மாடிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு பேக்கப் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே EC2 சம்பந்தமான எல்லா ரிலேட்டட் திங்ஸுமே இங்க நம்மளுக்கு இங்க ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க இதுல தேடினீங்கனாலே எஸ்ன்ற இடத்துல வந்தீங்கனாலே நம்மளுக்கு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ், ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ், டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ற அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம இதை ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதை பத்தினா இங்க ஒரு ஆர்டிகல் கைடே கொடுத்துருக்கோம். எப்படி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், அதோட என்ன கோடு இது, அது என்ன அவுட்புட்டா கொடுக்கும், என்னென்னலாம் நீங்க இன்புட்டா கொடுக்கணும், இன்ஸ்டன்ஸ் ஐடிலாம் ரெக்வயர்டு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to learn about this particular function. எப்படி நமக்கு இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துட்றோம், எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் கொடுத்துட்றோம். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to write. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த டாக்குமெண்ட்டை படிக்கணும். இதெல்லாம் நம்ம ஒர்க்கு கிடையாது, பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள். அஸ் அ பைத்தான்ல நீங்க டெவலப்பர் அசோசியேட் அப்படின்னு போறீங்கன்னா நீங்க லாம்டா கோட்லாம் அடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிகல்லாம் படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் டெவலப்பர்ஸ் அவங்களோட ஒர்க் இதுதான், பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கு இதுதான் ஒர்க் அப்படின்னு. ஸோ அப்போ இதை படிச்சு வில் ஆட்டோமேட். அப்ப என்ன பண்ணுவோம்னா cron tab அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த cron tabல மண்டே டு ஃப்ரைடே 8 AM கொடுத்து cron tab அண்ட் மண்டே டு ஃப்ரைடே இன்னொரு cron tab. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு cron tab அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் cron tab. ஸோ cron tab குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதுல நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ஸோ மண்டே டு ஃப்ரைடே. ஸோ அப்போ 1 to 5. ஸோ மண்டே டு ஃப்ரைடே அண்ட் எனக்கு 8ன்றனால 8 PM. அப்ப இதுதான் என்னோட cron for 8 AM. அண்ட் அதே மாதிரி எனக்கு 6 PMன்றது 18. அப்ப இங்க ஒரு 18 போட்டோன்னா சாயங்காலம் 6 PM. அப்ப that's my cron tab for evening 6 PM. ஸோ இதுதான் என்னோட cron tab. அப்ப 2 cron tab, ஒன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னொன்று ஸ்டாப் பண்றதுக்கு. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பைத்தான் கோடை போய் ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா பிரச்சனை என்னன்னா இது எல்லாமே ஒரு லைனக்ஸ் மெஷின்ல தான் இருக்கு. ஸோ ஒரு லைனக்ஸ் மெஷின்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ லைனக்ஸ் EC2 மெஷின்ல நம்ம cron tab செட் பண்ணிட்டு நம்ம அந்த லைனக்ஸ் மெஷின்ல இருக்கிற பைத்தான் கோடையை நம்ம என்ன பண்ணோம்னா ரன் பண்ற மாதிரி. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இப்போ நம்ம இந்த லைனக்ஸ் EC2 மெஷின் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆஃப் ஆயிரும். அப்ப கரெக்டா மார்னிங் அண்ட் ஈவினிங்க்கு ரன் ஆகாது. அப்ப வித்தவுட் EC2 மெஷின் இப்போ நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னா அங்கதான் நமக்கு AWS சர்வீசஸ் கொண்டு வந்துடுறோம். CloudWatch ஈவெண்ட். ஸோ CloudWatch ஈவெண்ட் அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம்னா அதுல நம்ம cron tab கொடுத்துடலாம். இந்த பைத்தான் கூட நம்ம லாம்டா கிட்ட கொடுத்துரும். ஸோ அப்ப நமக்கு EC2 மெஷினே தேவையில்லை. EC2 மெஷினே இல்லாம என்னோட டைம் வந்த உடனே என்னோட லாம்டால இருக்கிற இந்த பைத்தான் கூட ரன் பண்ணும். பைத்தான் கூட போய் அந்த EC2 ஸ்டார்ட் பண்ணிடும். திருப்பி அதே மாதிரி அந்த EC2 ரன் பண்றதுக்கு அகைன் இன்னொரு செப்பரேட் லாம்டா அது ஸ்டாப் பண்றதுக்கான லாம்டா. இப்படி ஆட்டோமேட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எக்ஸாம்பிள். இதோட நிறைய அட்வான்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு.
S3 பக்கெட்ல ஒரு ஃபைலை போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலை எடுத்து லாம்டாவே படிச்சு ப்ராசஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்க்கு அப்லோட் பண்ணிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய திங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா we can automate. ஸோ அப்போ இப்படி ஆட்டோமேஷன்லாம் யூஸ் பண்றதுக்கு தான் we have Boto 3 with an example of நம்மளுக்கு AWS automation. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாவே நம்ம பார்த்துருவோம். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளாவே what we'll do is we'll have a look into it. அண்ட் சிமிலர்லி டெவாப்ஸ்க்கு எங்க வருது அப்படின்றத நான் என்ன பண்றேன், ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு டெவாப்ஸ் அப்படின்றதுன்னா ஆக்சுவலா டெவாப்ஸ்ன்றது டூல்ஸ் தான். டூல் தான் என்னன்னா கிட், ஜென்கின்ஸ், ஆன்சிபிள், டாக்கர், டெராஃபார்ம். டெவாப்ஸ்ன்றது ஒரு ஃப்ளோ, ஒரு ப்ராசஸ். அது ஒன்றும் AWS மாதிரி ஒரு சர்வீஸ் கிடையாது. டெவாப்ஸ்ன்றது ஒரு ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, CI/CD ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதனா தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்விதான் உங்களுக்கு டெவாப்ஸ்ல ஒரு இன்டர்வியூல. Do you know any scripting language அப்படின்னு. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், அது உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதுன்றது ஹிடன். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னன்னா உங்களுக்கு இன்டர்பிரட்டார்ல ரன் ஆகுற லாங்குவேஜ். LANGUAG ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னன்னா இன்டர்பிரட்டார்ல ரன் ஆகுற லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது காமன், லைக் இந்த C++, ஜாவா, இவங்க எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்னென்ன லாங்குவேஜ்லாம் இன்டர்பிரட்டார்ல ஓடுதோ அது எல்லாத்தையும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு என்னன்னா நீங்க ஒரு கமாண்ட் அடிப்பீங்க, அந்த கமாண்டுக்கான அவுட்புட்டை உங்களுக்கு உங்க மெஷின் திருப்பி கொடுக்கும். அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த LS, CP, MV, grep, மூவ் ஆல்ரெடி எழுதியாச்சு. இது எல்லாமே இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? What is this called as? Linux commands. Linux. இத தவிர வேற ஏதாவது பேர் இருக்கா? Linux commands தவிர வேற ஏதாவது? Linux command. Linux script. வேற ஏதாவது? bash script. Yes, bash. ஆக்சுவலா நீங்க இங்க அடிக்கிற ஒவ்வொரு கமாண்டுமே நீங்க ஒரு லாங்குவேஜ் தாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்க கம்ப்யூட்டர் கிட்ட நீங்க பேசணும்னா கம்ப்யூட்டருக்கு ஒரு மொழி யூஸ் பண்ணாதான் நீங்க கம்ப்யூட்டர் கிட்ட பேச முடியும். நான் கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொல்லுவேன், ஒரு மெஷின் கிட்ட பேசணும்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணுங்க. அப்ப லைனக்ஸ்ன்றது ஒரு மெஷின் தானே, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப அதுக்கிட்ட நீங்க பேசுறீங்க. அப்ப பேசுறீங்கன்னா என்ன பண்றீங்க, ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பேசுறீங்க. ஆக்சுவலா அப்ப நீங்க யூஸ் பண்றது பேஷ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். இந்த LS, CP, மூவ் இது எல்லாமே ஆக்சுவலா பேஷ்ன்ற ஒரு லாங்குவேஜோட தான். லைனக்ஸ் இது உங்களுக்கு லைனக்ஸ் கமாண்ட்ஸ்னு ஒரு கான்செப்டே கிடையாது. யூனிக்ஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு இல்லவே இல்லை. அது ஆக்சுவலா இவங்க எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்காக அப்படி சொல்ற டேர்ம்ஸ் தான். லைனக்ஸ் கமாண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா தேர் இஸ் சம்திங் கால்ட் தேர் கால்ட் அஸ் பேஷ் லாங்குவேஜ். இல்லைன்னா உங்களுக்கு நான் ப்ரூஃபே காமிக்கிறேன். நெட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், பேஷ் கமாண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டாலே இங்கே சொல்றாங்க 16 பேஷ் கமாண்ட்ஸ் டேட்டா சைன் மஸ்ட் நோ, LS, CD, RM, MB வருது. பேஷ் கமாண்ட்ஸ் என்ற ஹெட்டிங் போட்டு உங்க லைனக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அப்ப ஆக்சுவலா லைனக்ஸ் கமாண்ட்ஸ் இல்லவே இல்லை, தேர் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் பேஷ் கமாண்ட்ஸ். பேஷ்ன்றது எதுல ரன் ஆகுதுன்னா அதுவும் இன்டர்பிரட்டார்ல ஓடுற லாங்குவேஜ் தான். நீங்க அடிக்கிற LS, RM, MB இது எல்லாமே பிஹைண்ட் த சீன்ல இன்டர்பிரட்டார் தான் இந்த கமாண்டை ரன் பண்ணுது. அப்ப அந்த கமாண்டை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்குது. அப்ப இன்டர்வியூல கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, உங்களால ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேச முடியுமா? ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட இந்த ஃபோல்டர் காமி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, அந்த மாதிரி உங்களால பேச முடியுமா? அப்ப கம்ப்யூட்டர் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஒரு மொழி தெரியும். அதுதான் அவங்க கேட்கிற கேள்வி. Do you know any scripting language அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு பேஷ் மாதிரி ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஷெல்லுன்னு ஒன்று இருக்கு, LAN பேஷ்ன்னு ஒன்று இருக்கு, SHன்னு இருக்கு, அதுதான் ஷெல்லு. ஸோ அது பழசு. அப்புறம் BSHன்னு வந்தாங்க, பான் ஷெல்லுன்னு கொண்டு வந்தாங்க. அந்த பான் ஷெல்ல புதுசாக்குனது தான் பார்ன் அகெயின் ஷெல், BASH, பார்ன் அகெயின் ஷெல். அப்போ பேஷ் தான் நம்ம யூஸ் பண்றது. ஸோ அப்போ பேஷ்ன்றது தட்ஸ் வாட் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் ஆர், பேஷ். அதே மாதிரி ஃபிஷ்ன்னு இருக்கு, ZSH இருக்கு, KSH இருக்கு. இதே லிஸ்ட்ல தான் பைத்தான் இருக்கு, பைத்தான் இருக்கு, பேர்ல் இருக்கு, PHP இருக்கு. ஸோ பேர்ல், PHP இவங்க எல்லாருமே என்னன்னா இன்டர்பிரட்டார்ல ரன் ஆகிற லாங்குவேஜஸ். அப்ப அவங்க கேள்வி கேட்கறது என்ன, உங்களால இதுதான் ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசி உங்களுக்கு நான் சொல்ற ஆப்ரேஷன், ஒரு ஃபைல காப்பி பண்ணு, ஃபைலை ரிமூவ் பண்ணு, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ திஸ் இஸ் வாட் உங்களுக்கு திஸ் இஸ் வாட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ அப்ப நம்ம இன்டர்வியூல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுனா தெரியும்னா உங்களுக்கு பேஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிருங்க. கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் தெரியும், ரொம்ப பேசிக்ஸா. என்னன்னா இஃப் அண்ட் எல்ஸ் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். தட்ஸ் எனஃப். அப்ப ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமே தான். யூ ஆர் நாட் கோனா லேர்ன் சம்திங் கம்ப்ளீட்லி நியூ. ஏன்னா உங்களுக்கு LS, காப்பி, RMன்னு சொல்லிட்டு அந்த லைனக்ஸ் கமாண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே யுவர் ஒர்க் ஷுட் பி கம்ப்ளீட். ஸோ இதுதான் டெவாப்ஸ்ல கேட்கிற கேள்வி. டெவாப்ஸுக்குன்னு தனியா
பைத்தான் வச்சு நம்ம இது பண்ண போறோம், ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படின்னு இல்ல. ஜஸ்ட் தேர் ஆஸ்கிங் யூ, டு யூ நோ எனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி, wrap பண்றதுக்கு முன்னாடி let us talk about ஒரு போட்டோ 3க்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டோம்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும். அதே மாதிரி போட்டோ 3 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போட்டோ 3ல என்ன காமிச்சேன்னா, இங்க இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் காமிச்சேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் தாங்க, எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். அப்போ நான் குவிக்கா என்ன பண்றேன், லெட் மீ கிவ் யூ an introduction. ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம குவிக்கா ஜஸ்ட் பார்த்துட்டு அண்ட் நம்ம அதை பண்ணிக்கலாம். ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரியணுமா வேணாமா அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். யூனோ ஆல் த லினக்ஸ் கமாண்ட்ஸ், அந்த லினக்ஸ் கமாண்ட்ஸ் தான் ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்றாங்க. ஆனா அதே ஷெல் ஸ்கிரிப்ட்லயும் அதே பேஷ்லயுமே இஃப் அண்ட் எல்ஸ், லூப் அப்படின்லாம் இருக்கு. அதை நீங்க வேணும்னா அந்த சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் ரிமைன்ஸ் த சேம். நீங்க இப்போ பைத்தான்ல இஃப் அண்ட் எல்ஸ் கத்துக்கிட்டீங்க, லூப் கத்துக்கிட்டீங்க, அப்புறம் கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்களா. இதே 3 டாபிக் C++லயும் இருக்கு, ஜாவாலயும் இருக்கு, பேஷ்லயும் இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த கான்செப்ட் சேம். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வாட்டர்னு சொல்றீங்களா, தமிழ்ல தண்ணி, ஹிந்தியில பானி அப்படின்றாங்களா, அப்ப கான்செப்ட் சேம் தான். பைத்தானை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டனால திஸ் வில் பி அப்ளிகபிள் டு ஆல் த லாங்குவேஜஸ். ஸோ அதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்ல 3 வெரைட்டி இருக்கு, நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னா பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்னு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் அ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, இன்னொன்னு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் அ இன்டர்நெட் லைப்ரரி. ஓகே, டன். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு வரது தான். இது பிரிண்ட், இன்புட், டைப், இன்டீஜர், ஃப்ளோட், இது எல்லாமே நீங்க உங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலே உள்ள வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாக உள்ள உங்களுக்கு வந்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு there is a function inside நம்மளுக்கு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ன்றது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலே வந்துடும். பட் there is something called as standard library ன்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு இருக்கு. PYTHON பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க ஓபன் பண்ணீங்கன்னா அஃபிஷியல் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைப்ரரினா என்னன்னா, நார்மலா லைப்ரரினா புக், நிறைய புக் இருக்கிறது தான் லைப்ரரி. ஆனா அந்த புக் என்ன பண்ணிருப்பாங்க, இது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி, இதெல்லாம் ஃபிக்ஷன், இதெல்லாம் நான் ஃபிக்ஷன், இதெல்லாம் காமிக்ஸ், இதெல்லாம் கிட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெஸ்ட் செல்லிங் அப்படின்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல யூ ஹேவ் லைக் இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த புக்குன்றத மாடியூல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாடியூலும் இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கடியில இருக்கும். இதெல்லாம் டெக்ஸ்ட் ப்ராசஸிங்காக, இதெல்லாம் பைனரிக்காக, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைப்பட்ட டேட்டா டைப்ஸ், கேலண்டர், டேட் அண்ட் டைம், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது எல்லாமே புக்கு, அதை இங்க மாடியூல்னு சொல்லுவோம். அது எல்லாமே ஒரு ஹெட்டிங் கடியில இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்க நிறைய இருக்கு, ஃபைலு, கிரிப்டோகிராஃபி, ஹேக்கிங்க்கு ஒரு அண்ட் நீங்க இமெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுமா, இந்த மாதிரி நம்மளுக்கு இங்க எக்கச்சக்கமான யூ வில் ஹேவ் ஹெட்டிங்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே இன்னும் நம்ம எக்கச்சக்கமா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இங்க மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மாடியூல் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியஸ்ட் ஒரு மாடியூல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அடுத்து இன்னொரு மாடியூல் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம மாடியூல்ல இந்த மாடியூல் என்ன லிஸ்ட் எடுப்போம்னா நம்பர்ஸ் ரிலேட்டடான ஒரு மாடியூல் இருக்கு, மேத்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்டான மாடியூல் டீச் பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டர் பார்த்தோம், என்ன பார்த்தோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கோஷன்ட், ரிமைண்டர், அவ்வளவுதான். ஆனா இதை தாண்டி சைன், காஸ், ட்ரிக்னாமெட்ரி ரிலேட்டடாக LCM, GCD, ஸ்கொயர் ரூட், இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா நான் தான் ஓனா கோட் அடிக்கணுமா, வேற வழியே இல்லையா? இன்னும் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. We have mathematical functions. So what are they? What is this mathematical functions அப்படின்னா உங்களுக்கு இப்ப நம்ம இந்த மாத்ன்ற மாடியூல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள this module provides access to mathematical functions defined by C standard. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி லாங்குவேஜ் வந்துச்சு, அவங்க சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் மேக்ஸுக்கு வச்சிருந்தாங்க, அதே ஸ்டாண்டர்ட் அதே கன்வென்ஷன்ஸோட நாங்களும் இந்த மாடியூல் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூல் ஹேவ் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபேக்டோரியல், அப்போ இதே மாதிரி உங்களுக்கு GCD, LCM அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் இருக்கும், LCM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்க ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டாங்க, நீங்க புதுசெல்லாம் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீங்க அதை ரீயூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ இதுலயே யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு.
அப்படின்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஃபார்முலாலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அந்த மாடியூலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை, இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சே இம்போர்ட் மேத். அப்ப மேத்ன்ற மாடியூல் நான் இம்போர்ட் பண்றேன். டன். நெக்ஸ்ட் இந்த மேத்ன்ற மாடியூலுக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப யாரோ அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. நீங்க வேணும்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மேத் மாடியூல் சோர்ஸ் கோட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு 4000 லைன்ஸ் கிட்ட 3969 லைன்ஸ் கிட்ட கோட் இருக்கும். ஸோ இந்த கோடு ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சிருக்கிறது நீங்க கிட்டப்ல இருக்கு. அந்த மேத்ன்ற மாடியூலோட அஃபிஷியல் சோர்ஸ் கோட். நம்ம இந்த கோடெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டாக்குமெண்டேஷன் மட்டும் படிப்பீங்க. இந்த டாக்குமெண்டேஷன் இதுதாங்க ஃபங்க்ஷனு, இதுதான் இன்புட், இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஸ்கொயர் ரூட்ன்றதுக்கு நான் என்னோட நம்பர் நான் இன்புட்டா கொடுத்து அது ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்றேன். பிரிண்ட் ஆன்சர் இப்ப கொடுத்து நான் ரன் பண்ணனா நீங்க என்ன நம்பர் அங்க இன்புட்டா என்ன நம்பர் இங்க கொடுத்தாலும் அதோட நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு. இப்ப நான் 100 அப்படின்னு நான் கொடுத்து if I run this 10, அதே மாதிரி இப்ப நான் 24 அப்படின்னு நான் கொடுத்து ரன் பண்ணனா I'll get that 4.898 அப்படின்னு சொல்லிட்டு I'll get that answer. So this is an example of standard library-னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு பைத்தான்குள்ளேயும் என்ன பண்ணிடுறோம்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு கொடுத்துறோம். அதுல மேத்ன்ற ஒரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா ஒரு மாடியூல் டிங்டர்ன்னு நான் யூஸ் பண்றேன். டிங்டர்ன்றதை நான் எதுக்கு எழுதியிருந்தேன்னு நான் இங்க நோட் பேட்லயே காமிக்கிறேன். டிங்டர்ன்றதை நான் எதுக்கு எழுதியிருந்தேன்னா உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக டிங்டர் பயன்படுத்தலாங்க அப்படின்னு. அப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் டிங்டர்ல காமிச்சாலும் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அப்போ உங்களோட இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாலே பேக் வந்தீங்கனாலே கீழே வந்தீங்கனாலே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு GUI-ன்ற ஹெட்டிங் கடையில கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேசஸ் வித் டிங்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இதுல டிங்டர் ரிலேட்டடான எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ இங்க டிங்டர்ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்க ஆப்ஷன். நான் என்ன பண்றேன் டிங்டர் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு அடிக்கிறேன். நிறைய இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டேப்ல ஓபன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒரு டிங்டர்ல நமக்கு என்ன இருப்பானா அழகா அவங்க கொடுத்துருப்பான் ஒரு டயக்ராம் போட்டு. அந்த டயக்ராம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் பண்ணாலும் when you execute the above code a new window pops up on your screen. How it looks depending on the operating system. அப்ப நம்ம விண்டோஸ் மேக் உபுண்டு அப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப டிங்டர்னு ஒரு கோட் ரன் பண்ணனா இந்த மாதிரி ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். ஏன்னா நான் கோட் ரன் பண்ணியே காமிச்சிடுறேன். இங்க ஏதாவது ஒரு கோட் இருக்கும். என்ன பண்ணலாம்? ஓகே, இதான் ஒரு சிம்பிளான கோட். 6 லைனுக்கு ஒரு கோட் இருக்கு. என்ன பண்றேன் இந்த கோடை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு let me put it in my machine and let me run this. ஒரு 6 லைன்ஸ்க்கு ஒரு கோட் இருக்கு. இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணனா அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். எப்பவுமே அவுட்புட் நம்ம கீழே தானே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா இதுதான் அவுட்புட்டே. இந்த விண்டோ தான் அவுட்புட். ஸோ எனக்கு இந்த விண்டோ தான் நமக்கு என்ன வருதுன்னா அவுட்புட் ஆகுது. அப்ப என்னோட விண்டோஸ் மெஷினுக்கு இப்படி ஒரு அவுட்புட் வருது. ஸோ அதுதான் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகி அதுக்கு அவுட்புட் வரும். அப்ப அந்த விண்டோ என்ன சைஸ்ல இருக்கணும், அதுல என்னென்ன பட்டன்ஸ் இருக்கணும், அது எல்லாமே இங்க கோடா கொடுத்துருப்பாங்க. என்ன பட்டன், எப்படி செக் லிஸ்ட் கொடுக்கலாம், எப்படி இதெல்லாம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க கோட் இருக்கும். அப்ப இதை நீங்க ஒரு மாஸ்டரா நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் கிரியேட் an application, ஒரு ஆப்பே நீங்க டிசைன் பண்ணலாம். ஒரு ஆப் டிசைன் பண்றதுக்கு யூ கேன் ஹேவ் an ஆப்ஷன்ஸ். மெனுலாம் நீங்க கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ ஸ்டாப்னு கொடுத்தா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ நான் வேணும்னா நீங்க வேற ஏதாவது இங்க எழுதலாம். ஸ்டாப்புக்கு பதிலாக டிஸ்ட்ராய் DSTROY அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வித் நம்ம செட் பண்ணிக்கலாம். கவுண்டிங் செகண்ட்ஸுக்கு பதிலாக பைத்தான் கிளாஸ் அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்து இப்போ இந்த கோடை நான் கிளிக் பண்ணேன்னா ஹெட்டிங்ல டிஸ்ட்ராய்ன்னு சொல்லிட்டு எனக்கு 25 வித்ல ஒரு பட்டன் வந்துருச்சு. ஹெட்டிங்ல பைத்தான் கிளாஸ் வித். இதே மாதிரி நான் மல்டிபிள் பட்டன்ஸ், ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அது எல்லாமே நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அப்ப திஸ் இஸ் an example of டிங்டர். அப்ப இதை நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாசம் படிச்சீங்கன்னா you will become an app developer. அதுக்கு சம்பந்தமான டாபிக்ஸ் எல்லாம். ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில இருக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு லைப்ரரியும் ஒவ்வொரு கடல். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ். இது இருக்கிற ஆல்மோஸ்ட் 96-97% எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு ஃபியூ 1 or ஒரு 5, 6, 7 தான் எனக்கு தெரியும். நான் அதுல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒன்னு டிஃப்ரெண்ட் திங். மல்டிமீடியா இருக்கு, ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேசஸ் இருக்கு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்ப இதை தாண்டி இதுல நம்மளுக்கு இன்டர்நெட் லைப்ரரின்னு இருக்குங்க. So there is something called as functions inside a internet library. நீங்க பைத்தான் டவுன்லோட் பண்ணீங்கன்னா பைத்தான் கம்பெனியே கொடுக்கறது தான் ஸ்டாண்டர்ட். நீங்க பைத்தான் டவுன்லோட் பண்றீங்களா, ஒரு 25 MB நாங்க ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சில ஒரு லிஸ்ட் கொடுக்குறோங்க அப்படின்னு கொடுத்துறோம்.
ஆனா இதை தாண்டி இன்டர்நெட்ல கோடிக்கணக்கான லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ எதுக்கு வேணாலுமே, என்ன விஷயம் வேணாலுமே, நைட்டு 12 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணணுமா, அதுக்கு கூட பைத்தான்ல லைப்ரரி இருக்கு. உங்க கம்ப்யூட்டர் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா, யூ கேன் டூ தட். ஸோ நீங்க அதை ஆட்டோமேட் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும். ஸோ தட் இஸ் வாட் ஆட்டோமேஷன் இஸ். உங்களோட ஒர்க்கை உங்களுக்காக ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சு கொடுக்குது அப்படின்றதுக்காக ஆட்டோமேஷன். அதுக்காக நீங்க கோடிங் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த போட்டோ 3 அப்படின்றது என்னன்னா, இது இன்டர்நெட் லைப்ரரி. இது இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கடையில வராது. இங்க இருக்கிற இந்த ஜாங்கோ, டிங்டர் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில மூவ் பண்ணிட்டாங்க. இந்த பேண்டாஸ், கெராஸ், ஆஸ்ட்ரோபை இது எல்லாமே இன்டர்நெட் லைப்ரரிஸ். ஸோ நீங்க மவுஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஆஃபீஸ்ல ஐடியில் ஒர்க் பண்ணும்போது நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல ஆக்டிவ்னு காமிக்கும். நீங்க அப்படியே அந்த மவுஸ் மூவ்மெண்ட்டே பண்ணாம நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்ஆக்டிவ்னு வந்துடும். அவர் லேப்டாப்ல உட்காந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்க மேனேஜர் பிங் பண்ணி கேட்பாரு, என்னப்பா இன்ஆக்டிவா இருக்கேன். ஆனா சிம்பிளா ஒரு பைத்தான்ல ஒரு 8 லைனுக்கு ஒரு கோடு எழுதலாம். அது சிம்பிளா மவுஸ் இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை ஆட்டோமேட் பண்ணல, அது பாட்டுக்கு அந்த கோடு இப்படி உங்க மவுஸ் இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் யூ வில் பி ஆல்வேஸ் ஆக்டிவ், நீங்க எந்திரிச்சே வெளியில வந்தாலும். ஆனா கால் எதுனா வருதுன்னா யூ ஹேவ் டு அட்டெண்ட் த கால். ஸோ அப்போ அது உங்க மொபைல் ஃபோன்ல கூட நீங்க அந்த டீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ வென் யூ நோ கோடிங் யூ கேன் ஆட்டோமேட் ஸ்டஃப் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ ஃபைனல் டாபிக் ஆஃப் த டே, நம்மளுக்கு இன்டர்நெட் லைப்ரரின்னு இருக்குங்க. அது என்னன்னா, நம்மளுக்கு இந்த EC2 இல்லை போட்டோ 3 பாத்தீங்களா, இது ஒரு இன்டர்நெட் லைப்ரரி. இது டிஃபால்ட்டாகவும் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்காது. அண்ட் ஜஸ்ட் அ செகண்ட், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நான் என்ன பண்றேன், என்னோட லேப்டாப்ல ஐ திங்க் போட்டோ 3 இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ அன்இன்ஸ்டால் திஸ். ஓகே, இப்போ நம்ம போட்டோ 3 அப்படின்ற டாக்குமெண்டேஷன் நம்ம கிட்ட இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, குவிக் ஸ்டார்ட்ல இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த போட்டோ 3 நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். உங்க லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த கமாண்டே ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், கோட் எழுதுறேன். என்ன பண்றேன், இம்போர்ட் மேத்ன்ற மாதிரி இம்போர்ட் போட்டோ 3, இந்த ஒரே ஒரு லைன் தான் எழுதுறேன். இம்போர்ட் போட்டோ 3, அவ்வளவுதான், சிம்பிள், ஒரே ஒரு லைன். இப்போ இந்த ஒரு லைனை நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் அடிக்குது. என்ன எரர்னா, மாடியூல் நாட் ஃபவுண்ட், போட்டோ 3ன்ற மாடியூல் ஒன்று இல்லவே இல்லை, உங்க லேப்டாப்ல அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, மேனுவலா நம்ம நெட்ல இருந்து இந்த போட்டோ 3 டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணப்பவே, ஸோ when you install பைத்தான் இன்ஸ்டால் பண்ணப்பவே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, when you install பைத்தான் அப்பவே உங்களுக்கு includes pip அப்படின்னு ஒன்று இருக்குங்க. pip அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இந்த பிப்ன்றது என்னன்னா, ஸோ when you install பைத்தான் உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா பிப்ன்ற ஒரு கமாண்ட் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கவே போட்டோ 3 இன்ஸ்டலேஷன்ல என்ன சொல்றான்னா, நீங்க பிப் இன்ஸ்டால் போட்டோ 3ன்னு உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுங்க. ஸோ அப்போ பிப் இன்ஸ்டால் INSTAL போட்டோ 3 இப்படி கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருந்து இந்த பிப் உங்களுக்கு லைப்ரரியை டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். பாருங்க, கோடை நான் ரன் பண்றேன், எரர் அடிக்குது, அப்படி ஒரு மாடியூலே இல்லைன்னு. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி பிப் இன்ஸ்டால் போட்டோ 3ன்னு கொடுக்குறேன். நெட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணுன்னா போட்டோ 3 டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது sometimes it depends on the time, it will take some extra few minutes, like அது அந்த போட்டோ 3 சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு பிளிங்க் ஆகுதுன்னா ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் டோன்ட் டிஸ்டர்ப் இட். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அவுட்புட் நீங்களே பார்ப்பீங்க, போட்டோ 3 கலெக்ட் பண்ணுது, போட்டோ 3 இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு it will do that stuff. ஸோ let us wait. இதை நான் அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன்ல இதை விட்டுறேன், அது இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும். ஆனால் அந்த கேப்ல இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தானே காமிக்க போறேன். ஸோ let me go to AWS console. நான் என்னோட AWS console லாகின் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆத்தென்டிகேஷன்லாம் செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் அந்த கோடை மட்டும் ரன் பண்ணி காமிச்சாலே வேலை ஓவர். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், லெட் மீ பாஸ் த ஸ்கிரீன் ஷேரிங், லெட் மீ லாகின் டு மை அக்கௌண்ட்.
சார் ஓகே, ஸோ ஹேவ் பாஸ் த ஸ்க்ரீன் ஷேரிங். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை அக்கௌண்ட். லெட் மீ கோ டு EC2. எனக்கு இப்போதைக்கு எந்த EC2 இல்லை. என்னோட இதில் போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே pip install boto3ன்ற கமாண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் டைம் எடுத்துக்கிட்டு டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கு. டவுன்லோடிங் போட்டோ கோல்னு சொல்லி டவுன்லோட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ணிடும்னா டவுன்லோட் பண்ணிடும். டவுன்லோட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இது வேற ஒரு மெசேஜ் வரும். சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு boto3 அப்படின்னு உங்களுக்கு என்ன வரும்னா யூ வில் பி கெட்டிங் அ மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நவ் வாட் யூ கேன் டூ இஸ், எனக்கு இப்போ என்னோட மெஷின்ல போயிட்டு இதே கூட நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எரர் வந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் எனக்கு எரர் வரல. ஏன்னா boto3ன்றதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸோ வாட் வி ஹேவ் டன் இஸ் நம்மளோட boto3ன்ற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆனா இப்போ நான் ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கு நான் கோட ரன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட லேப்டாப்புக்கும் என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கும் நான் பர்மிஷன் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணிடுறேன், குவிக்கா லெட் மீ கிரியேட் அ யூசர். என்ன யூசர்னா லெட் மீ ஆட் யூசர். யூசர் நேம் இஸ் எஸ் சொல்லுங்க சார். சார்ஜ் கம்மியா இருக்கு சார். எவ்வளவு நேரம் ஆகும் சார் கிளாஸ் முடிய? ஒரு 5 minutes. ஓகே சார். ஸோ இப்போ attach existing policies, I'll give administrator access. Next review, create user. So இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். இதான் என்னோட ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ. ஸோ IAM கிளாஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை என்னோட மெஷின்ல போயிட்டு AWS configure கொடுத்து என்டர் அடிச்சுன்னா AWS configured access key கேட்கும். Copy this, paste it. Secret access key copy, paste. Mumbai JSON done. இப்போ என்னோட லேப்டாப்புக்கும் என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கும் ஆத்தென்டிகேஷனும் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கடைசி ஸ்டெப் என்னன்னா இந்த boto3 எடுத்துட்டோம். இந்த boto3ல நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்டை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி மட்டும் காமிக்க போறேன். அண்ட் வித் தட் our session will be over. ஸோ AWSல போயிட்டு பைத்தான்ல AWS லான்ச் பண்றதுக்கு ஒரு கோட் இருக்கும். லெட் மீ ஓபன் தட் இன் நோட்பேட். காப்பி திஸ் கோட் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். டன். ஸோ அப்போ வெறும் 3 லைன் தான் கோடு. boto3ன்றது மொத்தமா AWS மொத்தமா சேர்ந்துதான் boto3. அப்போ boto3ல நான் என்ன ரிசோர்ஸ் செலக்ட் பண்றேன்னா EC2ன்ற ஒரு ரிசோர்ஸ் நான் செலக்ட் பண்றேன். அந்த EC2ல நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் பேரு கிரியேட் இன்ஸ்டன்ஸ்ன்றதா ஃபங்க்ஷன். அது நீங்க அந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போய் படிச்சீங்கன்னா அது இருக்கும். இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட AMI ID, எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணும், என்ன கீ பேர் வேணும், இதெல்லாமே நீங்க கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு கீ பேர்லாம் எடுத்துடுறேன். நான் என்கிட்ட I don't have any key. இல்ல கீ செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸுக்கு போவோம். ஸோ ஐ எம் இன் மும்பை ரீஜன். ஸோ there is no key pairs available, no instances available. ஸோ இப்போ நான் இப்போ கீ பேர் நான் எடுத்துடுறேன். லெட் மீ ரிமூவ் தட். எனக்கு கீ பேரே இல்லாமல் எனக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும். இமேஜ் ஐடி நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ பிக் தட் லான்ச் இன்ஸ்டன்ஸ். இதில் ஒரு AMI ID நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் என்னோட AMI ID. இந்த AMI IDயில் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும். டன். எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும்னா எனக்கு 2 instances வேணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 lines ஆஃப் கோடு தான். நீங்க Terraform வழியா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க, Ansible வழியா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க, AWS கமாண்ட் லைன் வழியாவும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம், கன்சோல் வழியாவும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பைத்தான் கோடு மூலியமாவும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பைத்தான் மட்டும் இல்ல, ஜாவா, தட் இஸ் PHP, இதெல்லாமே சப்போர்ட்டட் தான். இது வழியாவும் நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளோட நோக்கம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது கிடையாது, ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். லாம்டா வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். லாம்டா வச்சு இந்த டைம்ல எனக்கு இன்ஸ்டன்ஸை ஆன் பண்ணணும், இந்த டைம்ல இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணணும். இதுதான் ஆட்டோமேஷன். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது நீங்க கன்சோல்லே பண்ணிக்கலாம், டெராஃபார்ம்லேயே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன்னா ஐம் கிவிங் யூ திஸ் கோட். இப்போ ஜஸ்ட் 3 lines ஆஃப் கோடு தான். இப்போ நான் ஜஸ்ட் இதை ரன் பண்ணா போதும், எனக்கு என்னோட மும்பை ரீஜன்ல எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிரும். லெட்ஸ் ரன் திஸ் கோட், லெட்ஸ் see what happens. ரன் ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பெண்டிங்ன்ற ஸ்டேட்ல ஹேவ் 2 instances. நான் கீ நேம் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இந்த கீ இல்லாமல் செக்யூரிட்டி குரூப் எதுவுமே கொடுக்கல. அப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டு எனக்கு 2 instance எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ இதே மாதிரி ஆட்டோமேஷன் திங்ஸ் எல்லாம் நீங்க என்னென்னலாம் பண்ணணும் நீங்க போய் நெட்லேயே பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
start and stop instances on a schedule அப்படின்னு கொடுத்தீங்கனாலே start start and stop instances on a schedule அப்படின்னு கொடுத்தாலே you will know like உங்களுக்கு AWSல official article how do I start instance at regular interval using lambda. ஸோ அப்போ என்னென்ன IAM பாலிசி கிரியேட் பண்ணணும், என்ன lambda கிரியேட் பண்ணணும், lambdaல import boto3 ஒரு வேரியபிள் இன்ஸ்டன்சஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்கொயர் பிராக்கெட்ல கிரியேட் பண்ணாங்க. what is this called as? பைத்தான்ல எப்படி ஸ்கொயர் பிராக்கெட் கிரியேட் பண்ணி சோ ஒரு லிஸ்டுக்குள்ள 2 ஸ்ட்ரிங் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஐடி, இன்னொரு ஸ்ட்ரிங் ஒரு ஐடி. அப்புறம் boto3ல EC2 கால் பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றாங்க. இந்த லாம்டா ஹேண்டிலர்ன்றது லாம்டால வர ஒரு ஃபங்க்ஷன், லாம்டால இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி they are giving you the code itself. நம்ம இந்த கோடை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலும் பிரிண்ட்னா என்ன, இது ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு. இப்போ ஒரு பேசிக்கா இதுக்கு முன்னாடி இந்த கோட் என்னன்னே தெரியாது, பட் now we can at least identify what is what. இங்கவே அவங்க கோடும் கொடுத்துடுறாங்க. அண்ட் நீங்க கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ல போயிட்டு நீங்க உங்களோட கிரான் எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஆர்டிகல் கொடுத்துடுறாங்க டு செட் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் இன்ஸ்டன்சஸ். அப்போ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பைத்தான் வச்சு how do you automate this அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் how do you set things. ஆனால் இன்ஸ்டன்ஸ் ஸ்கெடியூலர்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்க ஜஸ்ட் போயிட்டு கன்சோல் வழியாவே நீங்க ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேஷனுக்காக இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். And எனக்கு instances are running, and with this we have successfully completed our today's session. And finally ஒரே ஒரு ரெண்டே லிங்க் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பைத்தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் பைத்தான் படிச்சுக்க நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா W3 ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. W3 ரிசோர்ஸ், அதுல எக்ஸசைசஸ் வித் ஆன்லைன் எடிட்டர்ன்ற ஹெட்டிங்ல பைத்தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் எக்ஸசைசஸ் இருக்கும். இதை நான் அந்த நோட் பேட்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். Let me add this in the notepad. So this you can use it for practicing. Onlineல learn பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். There's a lot of YouTube tutorials which you can learn online. Python related topicsலாம் blogs இருக்கு, tutorials இருக்கு, you can prefer. But எனக்கு ஒரு என்னோட போன்லயே நீங்க லேர்ன் பண்றதுக்கு there is something called as Mimo. MIMO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் போன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், கம்ப்யூட்டர் கிடையாது. So app store இருக்கு, play store இருக்கு, which you can use it to learn completely from starting to ending everything related to Python. நீங்க learn பண்றதுக்கு ஒரு மொபைல் ஆப். It's completely free and it's a really good app. So நீங்க learn பண்ணிட்டு அங்கே நடுவுலயே உங்களுக்கு choose the best answer மாதிரிலாம் questions கேட்கும். So collaborative environment, it's very good. So for learning Python in your mobile phone itself, அது ஆக்டிவா இன்டராக்டிவ் வேல லேர்ன் பண்றது. So which you can learn also for the front end also you can learn this. So இது ஒரு app. Also I'll get that in your chat box. அது தாண்டி you have lot of tutorials in YouTube. So with this we conclude our today's session, which is I have this link. Suppose உங்களுக்கு specific அதாவது YouTube requirements ஏதாவது வேணும்னா ping me personally, I'll help you out. I don't want that to be in the recording. Okay. So இப்போ successful ஆக what we have done is we have learned what is Python. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி கோடிங்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். இப்போ what is what அப்படின்னு ஒரு ஐடியாக்காக தான் இந்த செஷன். To be honest, Python is a separate or a பெரிய tool or பெரிய topics. There's a lot of things going on in that. நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டரி செஷனாக தான் உங்களுக்கு பைத்தான் சொல்லியிருப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்டரி கிளாஸ்ல உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் கொடுக்க முடியுமோ தட் இஸ் த மெயின் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் திஸ். சப்போஸ் இதை தாண்டி உங்களுக்கு அட்வான்ஸ் ஏதாவது கேட்கணும், எனக்கு லேர்ன் பண்ணணும், பிங் பண்ணணும்னா ஐ ஹவ் ஷேர்ட் மை நம்பர். யூ கேன் யூஸ் தட் நம்பர் டு பிங் மீ. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் அண்ட் ஐ வில் கைட் யூ இன் a way where you can learn more about Python. So any doubts or any clarification you can do ask me guys, or else we are done for the day. Thank you, bro.